welcome you all to this one-day free Canva workshop. இதுல Tamil, non-Tamil members இருந்தாங்க. Those who don't understand Tamil can leave the workshop. Okay, this workshop will be only in Tamil. Okay, Tamil and English. Okay, so yes, so we'll give 1 minute or 30 seconds time. Non-Tamil speaking or Tamil understand பண்ணாதவங்க, you can leave the group. Okay, thank you. So my name is Kavira Muhammad Thambi. I am a research associate and as well as a freelancer. So என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்லிப்பெட்ஸ் பார்த்துக்கலாம். I welcome you all to this free workshop and a special thanks to our organizers and collaborative partners. எல்லாருமே என் கூட கொலாபரேட் பண்ணதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் இங்க வந்து கேன்வா வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உள்ள வந்திருக்கீங்க. ஸோ கேன்வாக்கு எந்த ஒரு டிசைன் ஸ்கில்லும் தேவையில்லை, எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபோன் இருக்கா போதும். ஓகே, ஃபோன்லேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசா டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் லேப்டாப் இல்லைன்னா டேப்லெட்ஸ் தேவைப்படும். ஸ்டார்டிங்ல நீங்க ஃபோன்லேயே கத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேன்வா ஒர்க் ஷாப் மோஸ்ட்லி நம்ம எப்படின்னா ஈஸியான டிட்பிட்ஸான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்போம் அண்ட் தென் வில் ப்ரொசீட் வித் இட். ஸோ என்னோட ப்ரொஃபைல் உங்களோட குரூப் அட்மின் சென்ட் பண்ணி இருப்பாங்க. And since a little bit about me, so I have done my bachelor's and master's in psychology. Now basically ஒரு 10 years experienced content writer and specialization பார்த்தீங்கன்னா career counseling and art therapy. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ரைட்டிங் டிசைனிங் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு த்ரூ அவுட் மை கெரியர். ஸோ இது வரைக்கும் கேன்வாவில் மட்டுமே 500+ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்து நான் கேன்வா டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 30+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேன்வா டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் கேன்வா நான் எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது, பட் அப்ராக்சிமேட்டா 1000+ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 1000+. ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். கீப்பிங் தட் அசைட், நான் வந்து கேன்வா ஒரு 7 years ஒரு 6-7 years நான் வந்து கேன்வாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஒர்க்கிங்காக வேண்டி. மோஸ்ட்லி நான் கேன்வா வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்குமே நான் கேன்வா தான் நான் யூஸ் பண்ணுவேன். Okay, so apart from designing and writing, I am a research associate in psychology, subject psychology and academic tutor. நான் நிறைய சப்ஜெக்ட்ஸும் டீச் பண்ணுவேன் in psychology and content writing and designing. ஓகே, ரீசெண்டாக டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 batches ஆஃப் கேன்வா கோர்ஸ் வந்து நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ கேன்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் வாஸ் இன்வென்டட் இன் த கண்ட்ரி ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இது வந்து லான்ச் ஆனது 2013. அப்போ நான் எப்போ கேன்வா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2016-17 அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது டியூரிங் மை காலேஜ் டேஸ் இட் செல்ஃப். இங்கே யூஜி பிஜி த்ரூ அவுட் கேன்வா இல்லாமல் எல்லாத்துக்குமே பர்சனல் யூஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் யூஸ் வரைக்குமே கேன்வா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ want everybody to be active on the chat box. நீங்க கேன்வா எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாட் பாக்ஸ்ல போடுங்க, அன்மியூட் பண்ண வேண்டாம். நீங்க எதுக்கு கேன்வா யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, போஸ்டர் மேக்கிங், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், சர்டிஃபிகேட், ஸ்கூல் போஸ்டர்ஸ், எடிட்டிங்னா எதுக்கு எடிட்டிங்? ரெஸ்யூமே. ஓகே, வெரி குட். பர்சனல் யூஸ், ப்ரொஃபஷனல் யூஸ். அதான் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எதுக்கு? அந்த கேன்வால என்ன செக்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? கொலாஜ், ப்ரெசன்டேஷன்ஸ், வீடியோ மேக்கிங். ஓகே, ஸ்மால் பிஸ்னஸ், ஆன்லைன் கிளாஸ், வெட்டிங் இன்விடேஷன், போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணதே இல்லை, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். பேம்ஃப்லெட், ஃபர்ஸ்ட் டைம் லேர்னிங். ஓகே, வெரி குட். வீடியோ எடிட்டிங். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் லைக் கம்மிங் இன் டு த கேட்டகரி. ஓகே, காலேஜ் ப்ராஜெக்ட், ஸ்டிக்கருக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டோரி புக்ஸ், ஜேர்னல். வெரி குட், வெரி குட் ரோஷன் அப்படின்னு. ஓகே, தென் உங்களுக்கு அப்போ நிறைய கேன்வா பற்றி தெரிஞ்சிருக்கும் ஐ கெஸ், ரைட்? ஸோ பிஸ்னஸ் கேட்லாக், ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் இதில் ஓகே தட் chat went off. So I'll read every chat and towards the end of the class. சரிங்களா? ஓகே ஓகே, then we'll pause the chat box for a while. கொஞ்சம் pause பண்ணிக்கோங்க. New to Canva, first time learning. Okay, very good. Okay, fine. Instagram post ID. Okay, fine. So நிறைய பேர் mostly you're sticking to the general. கேன்வானா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் லைக் ஜென்ரலா சொல்றீங்க. போஸ்டர், சோஷியல் மீடியா, இன்விடேஷன் கார்டு, வீடியோ எடிட்டிங்,
இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியாஸ் நீங்க எல்லாமே சொல்றீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர்ஸ் அ லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர் இன் கேன்வா. சோஷியல் மீடியா, போஸ்டர்ஸ், பிரசன்டேஷன், இன்விடேஷன் கார்டு, ரெஸ்யூமே, இந்த 5 கேட்டகரி தவிர்த்து வீடியோ மேக்கிங், இந்த 5, 6 கேட்டகரி தவிர்த்து இன்னும் நிறைய 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 நம்ம கேன்வால பண்ணலாம். ஸோ அதை நம்ம என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கேன்வாக்கு புதுசா இருக்கிறவங்க தம்ஸ் அப் கொடுங்க. கேன்வாக்கு நான் புதுசு அப்படின்னு சொல்றவங்க. Okay, so I can see a couple of hands. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ கேன்வாக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு இப்போ கேன்வா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சாட் பாக்ஸை பார்த்துட்டு, மோஸ்ட்லி ஃபார் டிசைனிங் ஒர்க். ஏன் கேன்வா கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, யூஸ் பண்ணாதவங்களுக்கும் சரி, ஏன் கேன்வா வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா கைண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் எஜுகேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் ஒர்க், ப்ரொஃபஷனல் ஒர்க் எல்லாத்துக்குமே. அண்ட் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் பி ஆன் மியூட். கோ-ஹோஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. ப்ளீஸ் பி ஆன் மியூட். கைண்ட்லி பி ஆன் மியூட். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு எந்த ஒரு டிசைன் ஸ்கில்ஸும் தேவைப்படாது. ஓகேங்களா? எந்த ஒரு டிசைன் ஸ்கில்ஸ், இதுக்கு முன்னாடி நான் டிசைனிங் கத்துக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பேசிக்ல இருந்து நம்ம இங்க கத்துப்போம். ஓகே, இப்போ கேன்வா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ் பல விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். வீட்ல ஒரு சின்ன உங்களோட குழந்தைங்களுக்கு லேபிள் பண்ணணுமா, அவங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணணுமா, இல்ல உங்களுக்கே உங்க வீட்ல ஒரு இன்விடேஷன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு இன்விடேஷன் பண்ணணுமா, அதுக்கு கூட யூ கேன் கோ ஃபார்வர்ட். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் கிட்ஸை நம்ம வந்து விடக்கூடாது. கிட்ஸுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கேன்வா கண்டிப்பா கத்துக்கணும். இது வந்து கம்ப்யூட்டர் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காம கேன்வாவை ஏன் கத்துக்கணும்னா, அவங்க சின்ன சின்னதா டிசைன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான அசைன்மெண்ட்ஸா இருக்கட்டும், பிரசன்டேஷன்ஸ், பிபிடி சொல்லுவோம் இல்லையா, பிரசன்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நோட்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கேன்வா வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா கேன்வாலேயே ஏஐன்னு ஒண்ணு இருக்கு, அதுவுமே நம்ம கிட்ஸ்க்கு வந்து அதிகமா கத்து கொடுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டெமோ ப்ராஜெக்ட். இது எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேன்வா கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கறது பிளாக்ல வந்து ப்ளே ஆச்சு இல்லையா? ஸோ அதே நம்ம வந்து இப்போ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கைண்ட்லி பி ஆன் மியூட். கைண்ட்லி பி ஆன் மியூட். நீங்க கோஆப்ரேட் பண்ணலன்னா நான் எல்லாரையுமே மியூட்ல போட வேண்டி வரும். அதுக்கப்புறம் டவுட்ஸ் கேட்கறதுக்கு டைம் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து என் கூடயே சேர்ந்து பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள டேஷ்போர்ட் போயிட்டு, டேஷ்போர்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் வந்து அப்புறமாட்டி பேசிக்ஸ் வரேன். இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இல்லாட்டி கேன்வா டிசைன் பேனல் அப்படின்னு சொல்லுவோம், இது ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். பாத்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் அந்த கோ-ஹோஸ்ட் அக்சஸ் கொடுக்குறீங்களா? ஐ அம் ஆஷா. ஷூர். ஓகே, குரூப் அட்மின்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மின் கோ-ஹோஸ்டா பண்ணிடுறேன். எல்லா குரூப் அட்மின்ஸும் இருக்கீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. Just give me 1 minute. இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ குரூப் அட்மின்ஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு போய் பண்ணணுமா? இந்த ஸ்கிரீன் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க இல்லையா? அது வந்து எந்த வெப்சைட்க்கு போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்பதான் ஜாயின் பண்ணேன். canva.com. canva.com. ஓகே, ஃபைன். தேங்க் யூ.
ஓகே, ஃபோன் யூஸ் பண்றீங்க, டேப்லெட் யூஸ் பண்றீங்கன்னா கேன்வா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்பவுமே லேப்டாப்னா கேன்வா. நீங்க கோஹோஸ்ட் கிட்ட நீங்க வந்து சாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேம் கேன்வாக்குள்ள போனா வர மாட்டேங்குது சைடுல அந்த மாதிரி. ஓகே, ஸோ கேன்வா தெரியாதவங்களுக்கு நான் வரேன். கேன்வா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த எஃபெக்ட் பார்க்கலாம். கேன்வா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு டைம் தருவாங்கம்மா. ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கேன்வா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க, நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்லயே. நம்ம குரூப்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேன்வாவை லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்குள்ள போங்க நான் அப்படின்னு ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க கேன்வானா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குழந்தைகிட்ட ஏபிசிடி ஃபர்ஸ்ட் எழுத வைக்க மாட்டோம். வி கிவ் த கிரையான் டு தெம், கிறுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியா கொடுத்துருந்தேன். ரைட், ஸோ canva.com அப்படின்னு நீங்கள் லேப்டாப்பில் போகலாம். ஃபோன் டேப்லெட்டாக இருந்துச்சுன்னா கேன்வாவோட ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிரியேட் நினச்சிங்கன்னா ஒரு டிசைன் ஓப்பன் ஆகும். அது வந்து நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணும். ப்ரெசன்டேஷன் வேணுமா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வேணுமா, அதுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஃபோன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கேன்வா கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ டைரக்ட்லி இன்டு கிரியேட்டிங் பேனல். இதுதான் நம்ம டேஷ்போர்ட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ். ஸோ அதுக்கு தான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தோம். ஹவு டு மேக் பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச். நம்ம வந்து ஒவ்வொரு ஆளோட சின்ன சின்ன டவுட்ஸையும் இப்போதைக்கு கிளியர் பண்ண முடியாது. அது ஃபைனலுக்கு வருவோம். ஓகே, கண்டிப்பா ஃபைனலாக நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டைம்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கா நான் வந்து முடிஞ்ச அளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். தென் ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம உள்ள வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுப்போம். அக்கா இதுக்குள்ள போக மாட்டேன். நியூவா இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நியூவா இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் டெமோ இது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேன்வா ஒர்க் ஷாப் நம்ம டைப் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து இதுக்கு எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ எஃபெக்ட் வந்து நான் இங்க வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நான் மாத்திக்க போறேன். I'll make it white. ஓகே, தென் நான் அதே டெக்ஸ்ட்டை வந்து திருப்பியும் எழுத போறேன். ஸோ இது பிக்னர்ஸ்க்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ அதே டெக்ஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே நான் பிளேஸ் பண்ண போறேன். இதுக்கு மேலே நான் பிளேஸ் பண்ணிக்க போறேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்க்கு போங்க, சாரி அனிமேட்டுக்கு போங்க. அனிமேட்டுக்கு போயிட்டு நீங்க இதுல எஃபெக்ட்ஸ் காமிக்கும் பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் வில் கோ ஃபார் டைப்ரைட்டர் ஆப்ஷன். ஓகே, அதோட ஸ்பீடை நம்ம ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. தென் நம்ம வந்து அதை வந்து ஷேர் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அது ஒரு வீடியோ ஃபார்மேட்ல வரும். ஸோ இது நான் ப்ரிவ்யூ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம பண்றது. இது வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் இல்லாட்டி டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி டிட் இட் ஹியர். ஓகே, ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி தான் நான் டெமோ வந்து த்ரூ அவுட் த கிளாஸஸ் ஒவ்வொரு டாபிக் ஆஃப் டிசைன் கற்றுக்கும் போது நான் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ கீப்பிங் அசைட் அந்த டெமோ, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வா ப்ரோ அப்படிங்கிறது இருக்கு. கேன்வா வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ எல்லார் கையிலையுமே கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கேன்வா ஃப்ரீயை விட கேன்வா ப்ரோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாவா இல்லையான்னு தம்ஸ் அப் கொடுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க எஸ் ஆர் நோ. கேன்வா ஃப்ரீ, இப்போ கேன்வா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் கேன்வா ப்ரோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு வெர்ஷனா இருக்கும்னு. இப்போ கேன்வா 2.0 கூட வந்துருச்சு. எஸ், ஸோ ஐ see a few thumbs up obviously. எஸ், ஓகே, இவ்வளோ தான் யூஸ் பண்றீங்களா நிறைய பேர்? ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி ஆக்டிவ் ஆன் த சாட் பாக்ஸ். ஓகே,
So just give me 1 minute. co-host பண்ணிடுறேன். என்னாச்சு ரில்வானா சிஸ்டர் உங்களுக்கு? co-host தான் இருக்கீங்க சிஸ்டர். ஓகே. ஸோ இப்போ கேன்வா ப்ரோ நீங்க நார்மலா பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் 4000 rupees per year. பட் நம்ம கேன்வா கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே, உங்களோட குரூப் அட்மின்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க. நம்ம கேன்வா கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு 1 இயர்க்கு கேன்வா ப்ரோ என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னோட டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியில தான் உங்களுக்கு கேன்வா ப்ரோ ஆக்சஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஃப்ரீ கேன்வாக்கும் ப்ரோ கேன்வாக்கும் உள்ள வித்தியாசம், ப்ரோ இஸ் லைக் வெரி 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 என்ன சொல்ல ப்ரீமியமான ஒரு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், ப்ரீமியமான உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கிடைக்கும், டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ கேன்வா வச்சு நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறது இல்லை, நிறைய டிசைனிங்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அனதர் திங், கேன்வா யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கா இருக்கும். கேன்வா யூஸ் பண்ணாதவங்களுக்கு புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பண்ணி பார்க்க வேண்டாம், என் கூட இந்த டெமோ பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகே, ரீசெண்டா என்னோட ஒரு கிளையண்ட் வந்து இந்த சர்டிபிகேட் என்ன பண்ணாங்கன்னா சாட் ஜிபிடில பண்ணிட்டு எனக்கு இது வந்து எடிட் பண்ணி வேணும், இதுல போட்டோ போட்டு வேணும், டெக்ஸ்ட் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே கேன்வால வந்து அப்லோட் பண்ணிட்டு இதை நான் எடிட் பண்றதுன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய வேலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த எடிட் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் ப்ரோ வெர்ஷன்ல மட்டும்தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும். நீங்க இந்த கிரவுன் மாதிரி சிம்பிள் பாக்குறீங்க பாத்தீங்களா, இதெல்லாமே ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். தென் இந்த சாட் ஜிபிடில உள்ள ஒரு போட்டோவை நான் வந்து கேன்வால எடிட் பண்ணனா நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா மேஜிக் லேயர்ஸ் அப்படிங்கிற இது ரீசெண்டா கேன்வா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃபீச்சர். மேஜிக் லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கிளிக் பண்ணுவேன். அப்படி நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு எலமெண்டா அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும், லேயர் பை லேயரா எனக்கு வந்துடும். தென் ஐ கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் எடிட்டிங். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், சில டைம் வந்து குயிக்கா வரும், சில டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு லேயரா எனக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த புக் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் தனியா வந்துருச்சு, அவங்களோட லோகோ தனியா வந்துருச்சு. பட் லோகோட குவாலிட்டியே கெட்டு போச்சு பாருங்க. இந்த டெக்ஸ்ட் இது எல்லாமே தனித்தனியா எனக்கு வந்துச்சு. தென் இந்த எலிமெண்ட்ஸை நான் எடுத்துட்டு போயிட்டு ஐ கேன் மேக் த சர்டிஃபிகேட் அகேன். ஸோ நான் அந்த சர்டிஃபிகேட் நான் வந்து திருப்பி நான் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஸோ ஐ ஷோ யூ த சர்டிஃபிகேட் ஆல்ரெடி மேட். சரிங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணி அது அந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கேன்வா கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். திருப்பி அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டே நான் வந்து யூஸ் பண்ண என்னால முடியாது. நான் இப்படி யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், இட் வில் பி ஃபுல்லி பிளர் ஆகி அதோட எஃபெக்டே இல்லாம போயிடும், அதோட குவாலிட்டியே இல்லாம போயிடும். இந்த ஸ்டார்லாம் வர்றது இதெல்லாம் ப்ராப்பராகவே எனக்கு இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேக்ரவுண்டை திருப்பி ரீஜெனரேட் பண்ணிட்டு ஓகே அந்த பேக்ரவுண்ட் லோகோவையே உங்களுக்கு வாட்டர் மார்க் மாதிரி லைட்டர் வெர்ஷன்ல கொடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் வெர்ஷன் அவங்க இதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நானே கிரியேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அதே மாதிரி வேணும். அவங்களோட அந்த சைல்டோட போட்டோவை ஆட் பண்ணி டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸுமே நம்ம வந்து ஃபுல்லா நம்ம கேன்வா கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ இது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இட் வில் டேக் அரௌண்ட் 20 minutes. இதுக்கு மட்டுமே 20 minutes ஆகும் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா மேஜிக் லேயர்ஸ். ஸோ யூஸ் பண்றவங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மேஜிக் லேயர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம நிறைய டெமோ ப்ராஜெக்ட்ஸும் பார்ப்போம். ஓகே, தென் கீப்பிங் அசைட் தட் நம்ம கேன்வா கத்துக்கிட்டா போதுமா? நீங்க நிறைய கோர்சஸ் வந்து மார்க்கெட்ல பாப்பீங்க, நிறைய ஆட்ல பாப்பீங்க. கேன்வா கோர்ஸ் இது 15 daysல கத்துக்கோங்க, 10 daysல கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படி கத்துக்கிறதுக்கும் என்கிட்ட கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ சைக்காலஜி கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். சரிங்களா? ஸோ நான் இங்க என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா சைக்காலஜி பிஹைண்ட் த கலர்ஸ். ஒவ்வொரு கலருக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல் ரீசன்ஸ் அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். ஓகே, தட் இஸ் ஒன் ஸ்பெஷல் ஹைலைட் இன் மை கோர்ஸ். அண்ட் தென் ஸ்பேசிங்னா என்ன, ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேஸ் எவ்வளவு கொடுக்கணும், அலைன்மெண்ட்னா என்ன, டைப்போகிராஃபி அப்படின்னா எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிசைனுக்கும் வேரி ஆகும். அதுவும் நான் ஸ்பெஷலா யூனிக்கா இந்த கிளாஸ்ல நம்ம கற்றுக் கொடுப்போம். ஓகே, அண்ட் நிறைய ட்ரிக்ஸ். ஓகே, நான் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள்
நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஹேக்ஸ், அந்த ட்ரிக்ஸ், குட்டி குட்டி ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எல்லா டெமோ ப்ராஜெக்ட்ஸ்லயும் நான் சொல்லி கொடுப்பேன். அண்ட் போதாததுக்கு மற்ற கேன்வா கோர்சஸ்ல நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, கேன்வா ஏஐ வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏஐ அப்படிங்கிறதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு பி ஆக்டிவ் இன் தி சாட் பாக்ஸ். ஏஐனா என்ன? Can we now use free version? Free version, yes, you can use பண்ணலாம். நான் எல்லாரோடைய டவுட்ஸுக்கும் நான் வரேன். ஓகே, ஐ கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத எந்த ஃபீல்டும் கிடையாது. ஈவன் இந்த மெடிக்கல் ஃபீல்டு கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். அதுதான் இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினாய், கிளாடு இது எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஈஸியா போஸ்டர் அதுலயே டிசைன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது. பட் அதுல பண்றதுக்கும் நம்ம ஒரிஜினலா ஒரு ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சாட் ஜிபிடி ஒர்க் இருந்தாலுமே அதுல எடிட் பண்றது நம்மளுக்கு எப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ அத வந்து எப்படி கேன்வா வச்சு நம்ம பண்ணலாம்? கேன்வா உள்ளேயே ஏஐ இருக்கு. இது தெரியுமா தெரியாதா? எஸ் நோ போடுங்க. கேன்வா உள்ளேயே ஏஐ இருக்கு. எஸ். சில பேருக்கு தெரியல. ஓகே குட். ஓகே, ஸோ கேன்வா உள்ளாடியே ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த கேன்வா ஏஐ வச்சே வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பவர் பாயிண்ட் அண்ட் கேன்வா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு லாஸ்டா வரேன். ஓகேங்களா? எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணாதீங்க. லாஸ்டா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நான் டைம் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, ஸோ எஸ், நிறைய பேர் நோ சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் எஸ் சொல்லியிருக்கீங்க. நோ சொன்னவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, கேன்வாலேயே ஏஐ ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதுலயே நம்ம போஸ்டர்ஸ் நம்ம ப்ராம்ப்டிங் கொடுத்து பண்ணலாம். நீங்க மற்ற கேன்வா கோர்சஸ்ல பார்க்கும்போது இந்த கேன்வாக்கு ப்ராம்ப்டிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. பட் நம்ம கிளாஸ்ல அது கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ கேன்வா வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் போத்துமே கத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்க, அந்த கிட்ஸுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, கேன்வா இஸ் வெரி எசென்ஷியல். சரிங்களா? ஸோ நம்மளோட கேன்வா கோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இட் வில் பி வெரி ஸ்ட்ரக்சர்ட். பேசிக்லேருந்து ஏபிசிடி அப்படின்னா என்னன்னு கூட நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ நம்மளோட கேன்வா டிசைன் கோர்ஸ் எப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் 5 days or 10 days or ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்படி வைக்கல. இட்ஸ் கோயிங் டு பி அ 3 months ப்ராக்டிக்கல் மாடல். ஓகே, இந்த 3 monthsல நீங்க வந்து கேன்வா கத்துக்க போறீங்க. வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ். ஓகே, ஃபீஸ் என்னன்னு கேக்குறீங்க நிறைய பேர். அட்மின்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்மளோட கேன்வா கோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க வந்து கிளாஸ்ல கத்துக்கிட்டீங்கன்னா அதே அன்னைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பேன். ஸோ இதுக்கு எனக்கு டிசைனே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டிசைன் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டெம்ப்ளேட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி நீங்களே ஒரு தனியா ஒரு டிசைன் கிரியேட் பண்ற அளவுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். அது எப்படின்னா ஜஸ்ட் நாட் இன் 10 days பட் இன் 3 months. உங்களுக்கு நான் சொல்றேன் 3 months எடுக்கும் ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இது பண்றேன். தென் நீங்க அடல்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. டிஸ்டர்பன்ஸ் அது என்னன்னா சாட் பாக்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க சிஸ்டர். லெட் தேம் அன்மியூட் அண்ட் சே. ஏன்னா அவங்க வந்து அதுல அவங்களுடைய கோர்சஸ் உடைய லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. தட் இஸ் கிரியேட்டிங் அ டிஸ்டர்பன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் அமௌங் த பார்ட்டிசிபென்ட்ஸ். They are sending their links. Yes. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், நான் அதை கவனிக்கல. மேம் டெய்லி கிளாஸ் இருக்குமா? ஐ கம் டு ஆல் தி டவுட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா வரேன். ஓகே, ஸோ ஐ வாஸ் பேக் டு திஸ். இப்போ நீங்க நல்ல கேன்வால டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் ஃப்ரீலான்சிங்ல டிசைனிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை எங்கிட்ட லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்களும் எங்களுக்கும் கேன்வா கற்றுக் கொடுங்க, நாங்களும் கேன்வா வச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ நான் கேன்வா வச்சு எப்படிலாம் ஏர்ன் பண்ணுவேன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ டூ டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், சோஷியல் மீடியா, வீடியோ எடிட்டிங், ப்ரெசன்டேஷன்ஸ். கேன்வால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் என்னோட சாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ். அதர் தன் தட் ஐ செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், புக்ஸ், டிஜிட்டல் புக்ஸ் கேன்வா வச்சு டிசைன் பண்ணிட்டு அந்த புக்ஸ் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணா போதும், திருப்பி திருப்பி செல் ஆகும். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்றேன், நீங்க கத்துக்கிட்ட உடனே ஏர்ன் பண்ண முடியும் நான் ஃபேக்கான ஒரு பொய்யான ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன். நான் 3 மாசம் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் உடனே ஏர்ன் பண்ணுவேன்னா அது முடியாத காரியம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்ககிட்ட நல்ல ப்ரொஃபிஷியன்சி வரணும். அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்க சில பேர். அகைன் சாட் பாக்ஸ்ல பர்சனல் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பர்சனல் நம்பருக்கும் ப்ரொஃபஷனல் நம்பருக்கும்.
ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. அது எப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கிளாஸா நம்ம கோர்ஸ்க்குள்ள நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்ல இப்போதைக்கு மெசேஜ் சென்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேட்சஸா பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிட்ஸ், அனதர் வந்து அடல்ட்ஸ் அப்படின்னு. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 8 to 14, 14+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள தொட மாட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கனாலே நான் அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்டென்சிவ் ட்ரைனிங். ஓகே, 10th and 12th பிள்ளைங்களை தவிர்த்து மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிக்னர்ஸாக இருந்தாலும் ஓகே, பேசிக்லேருந்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பேன். அண்ட் அகேன் இப்போ நிறைய பேர்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபோன்லேயே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவேன். ஓகே, தென் அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லேர்னிங், ஒரு கேன்வா டிசைனரா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா என்ன, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்றது, உங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறீங்க, அவங்க ட்ரெஸ் கேட்டலாக் புக்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, கேட்டலாக் புக் பார்த்துருப்பீங்க இல்லையா, ட்ரெஸ்லாம் நிறைய எடுக்க போறோங்க, மெட்டீரியல் எடுக்கிறது. அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ண ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ், இது எல்லாமே ஒரு போர்ட்ஃபோலியோவா, நான் இப்போ இவ்வளோ இது டிசைன் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்மளோட டிசைன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா நீங்க இருக்கலாம், ஸோ அவங்க வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணலாம். ஒரு கேக் பேக்கரா இருக்கீங்க, நிறைய கேக்ஸ் செல் பண்றீங்க, ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவாங்க. அதர் தென் தட் அவங்களோட ப்ரைசிங் ப்ரொஃபைல் எல்லாமே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறது, ஓகே, எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றது, எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம பல்க் ஆர்டர் எடுக்கிறது, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அகேன் அண்ட் அகேன் ஐம் கமிங் டு த பாயிண்ட். கோர்ஸ் படிச்ச உடனே நான் ஏர்ன் பண்ணுவேன்னா அது முடியாது. ஒரு டெய்லரிங் படிக்கிறாங்க, 1 month டெய்லரிங் படிச்ச உடனே நீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா உங்களுக்கு கை நல்ல சூப்பரா டிசைன் பண்ண வந்தோடனையும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏர்ன் பண்ண தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பிசினஸ் மாடல் அடல்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுப்பேன். கிட்ஸோட மாடல் எப்படி இருக்கும் நம்ம சிலபஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், ஏன் கூட கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கொடுப்பேன். ஓகே, கிளாஸ் வந்து 5 to 6:30 இருக்குன்னா 6:30 to 7 உங்க கூடவே நான் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது நான் கிளியர் பண்ணுவேன் 1 by 1. ஓகே, தனித்தனியா நம்ம இது பண்ணுவோம். தென் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு வகையில கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த கிளாஸை வந்து ரெக்கார்டிங்கா பாக்குற ஒரு ஆக்சஸ் நான் கொடுத்துருவேன். தென் கேன்வா மட்டுமே நான் கத்துக் கொடுக்க மாட்டேன், கேன்வாவை அப்பாற்பட்டு வேற கொஞ்சம் சில விஷயங்களும் கேன்வாக்கு கூட லிங்க் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸும் நான் சொல்லி கொடுப்பேன். தென் கம்ஸ் டு அசஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், அதுலேயே அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ், அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அகைன் கோர்ஸ் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி கண்டிப்பாக சொல்வேன். கலர்ஸ், பிராண்டிங், விஷுவலாக எப்படி நம்ம வந்து போய் பீப்புளை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா எல்லாரும் கவனிச்சு கேளுங்க, பிகாஸ் இதில் தான் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்க போறீங்க. நம்ம வந்து 3 months கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 12 classes இருக்கும். ஓகே, 12 classes லைவ் கிளாஸஸா இருக்கும் வித் ஃபீட்பேக். நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்க்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுப்பேன். எப்படி ஒரு கேஜி டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து கரெக்ஷன் பண்ணி அந்த கேஜி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் என்னோட டீச்சிங்கும் இருக்க போகுது. தென் ஆஃப்டர் 1 month 2 months நீங்க லைவ் வர மாட்டீங்களா, கண்டிப்பா லைவ் ஒரு கிளாஸ் இருக்கும், 1 or 2 classes per month அந்த மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் டியூட்டோரியல் கிளாஸஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், ரெக்கார்டிங் டியூட்டோரியல் ரெக்கார்டிங்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்க கேன்வா நிறைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நான் பண்ண டியூட்டோரியல்ஸ் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள டியூட்டோரியல்ஸ் பேசிக்லேருந்து அனுப்பிவிட்டு உங்களை பண்ண வச்சுட்டே இருப்பேன். ஸோ இட் வில் பி அரவுண்ட் 100 days ஆஃப் கேன்வா நீங்க என் கூட சேர்ந்து கத்துக்க போறீங்க. ஓகே, இட் வில் பி நாட் ஜஸ்ட் 12 classes பட் இட் வில் பி ஆஃப் 100 days. 12 வந்து லைவா இந்த மாதிரி ஜூம்ல நம்ம வந்து கனெக்டடா இருப்போம். தென் வாட்ஸ்அப் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பிளே அ கேம். நான் வந்து சாட் ஓபன் பண்ணிக்கிறேன், தயவு செய்து சாட்டை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு கிளாஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ சாட் ஓப்பனா இருக்கா கோஹோஸ்ட்? எஸ், ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு கேம் ரெடி ஆகுங்க. ஓகே, லுக் இன் டு த ஸ்க்ரீன், லுக் இன் டு த ஸ்க்ரீன்.
இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனரி இருக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன்னால பண்ணப்பட்ட ஒரு சீன் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் 10 to 15 செகண்ட்ஸ் காமிப்பேன். அந்த ஸ்க்ரீனை அட்டென்டிவா பாருங்க. ஓகே, ஸோ I'll switch on the timer for that. ஓகே ஃபைன். ஸோ நம்ம 15 செகண்ட்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் பி ஆக்டிவ் ஆன் த சாட் பாக்ஸ். இப்போ அந்த ஸ்க்ரீன்ல எத்தனை ஃபிஷஸ் பார்த்தீங்க? ஆன்சர் சாட் பாக்ஸ் ஒன்லி. எத்தனை ஃபிஷஸ் பார்த்தீங்க? ஓகே, சில பேர் 2, சில பேர் 1, சில பேர் 3. 1 3 1. ஓகே ஃபைன் ஃபைன். 4. யார்ப்பா 4 பார்த்தது? ஓகே 3. ஓகே 4 இருக்கா? நானே டவுட் ஆயிட்டேனே. 3 or 2. ஓகே ஃபைன் 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 ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ சாட் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்க்கலாமா எத்தனை ஃபிஷஸ் இருக்கு அப்படிங்கிறது? ஸோ ஹவு மெனி ஃபிஷஸ்? தெர் ஆர் ஒன்லி 2 ஃபிஷஸ். 4ன்னு சொல்லுவோம், நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற ஒரு நார்மலான ஒரு சீனை வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு அனிமேட்டடான ஒரு ஸ்க்ரீனா மாற்ற முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஒரு சன்லேருந்து ரேஸ் வர்ற மாதிரி, அந்த ரேஸ் ஸ்லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். அது அவ்வளோ விஷுவலா வீடியோவா நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். தென் பேர்ட்ஸ் ஃப்ளையிங், ஒரு கொசு இருக்கிற மாதிரி, கொசு ஒரு ஹவுஸ் ஃப்ளை வாட் எவர் இட் இஸ். தென் ஒரு பென்குவின் இருக்கு, தென் லாமா இருக்கு, தென் ஒரு புழு இருக்கு. ஓகே, ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்பைடர் இருக்கு, இங்க ஹனிபி இருக்கு. ஓகே, ஒரு 2 ஃபிஷஸ் இருக்கு. தென் ஹியர் ஒன் ஸ்னேக் அண்ட் worm again. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு எப்படி கிளாஸஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அகேன் ஐ ஓப்பன் த சாட் பாக்ஸ். நீங்க ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரீனை பார்த்தப்ப யூ saw the screen right? செகண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? இதுல எத்தனை ஐட்டம்ஸ் வந்து மூவபிளா இருந்துச்சு? எத்தனை ஐட்டம்ஸ் வந்து மூவிங்கா இருந்துச்சு? எத்தனை எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சில எலிமெண்ட்ஸ் மூவ் ஆகல, சில எலிமெண்ட்ஸ் மூவ் ஆச்சு. ஓகே ஃபைன் ஃபைன். நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ ஒன் கொஸ்டின் கேட்குறேன். ஹவு மெனி அனிமல்ஸ் வேர் தேர்? அடுத்த கொஸ்டின். கோஹோஸ்ட் கொஞ்சம் யாருன்னு சாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, சாட்டை மிஸ்யூஸ் பண்றாங்க. தெரியல சிஸ்டர், அவங்களுடைய நேம் டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. திஸ் இஸ் நாட் நைஸ். ஓகே, யா வாண்டட்லி எந்த லேடியோ பண்றீங்க. இட்ஸ் நாட் நைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 100+ மெம்பர்ஸ். யூடியூப்லயும் நிறைய மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ குட் மேனர்ஸ். ஓகே, ஸோ நிறைய அனிமல்ஸ் மூவ் ஆகிறத பார்த்தோம். ஸோ வி கேன் கவுண்ட் இட் டுகெதர். ஓகே, ஸோ எந்த அனிமல்ஸ்? ஒரு ஹவுஸ் ஃப்ளை, அனதர் பென்குவின், தென் 2 ஃபிஷஸ் 5. தென் இது லாமா ஜஸ்ட் பிளிங்க் ஆகுது, மூவ் ஆகல பெருசா. தென் இது வந்து ஒரு பேர்டு 5, தென் worm 6, தென் திஸ் ஒன் பட்டர்ஃப்ளை 7. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ கிட்ஸுக்கு நம்ம எப்படி இந்த மாதிரி டெமோஸ் சொல்லி கொடுக்க போறோம்னா, அவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணிட்டு இதுலயே அவங்க ஸ்டோரி ரைட்டிங் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ கேன்வா மட்டும் இருக்காது கிட்ஸுக்கு. அவங்க இங்கிலீஷ்லேயே ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரியை நரேட் பண்ற மாதிரி, ஒரு ஸ்டோரிக்கு வீடியோ பண்ற மாதிரி கூட நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, அடல்ட்ஸ்க்கு இது இருக்குமா இருக்காதான்னு கேட்குறீங்க. அடல்ட்ஸ்க்கும் இது இருக்கும். பட் கிட்ஸ்க்கு எப்படி எம்பசைஸ் பண்ணுவோம்னா, அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்ல இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோக்கு அவங்களுக்கு ஸ்டோரி எழுதுறதுமே ஒரு ஆக்டிவிட்டியா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்க நிறைய பேர் வந்து கிட்ஸ் வந்து சம்மர் கிளாஸஸ்ல போட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு மார்னிங்ல எல்லாம். ஸோ கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா ஃபோன் எடுக்காத ஒரு கிட் இருக்கவே இருக்காது. அந்த ஃபோன் எப்படி ப்ரொடக்டிவா மாத்துறது அப்படின்னா நம்ம கேன்வா கிளாஸஸ் மூலியமா ப்ரொடக்டிவா ஆக்கிக்கலாம்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் திஸ் ஃபார் கிட்ஸ். அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ் அடல்ட்ஸ்க்கும் இருக்கும், பட் கொஞ்சம் அடல்ட்ஸோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அடல்ட்ஸ்க்கு கேம் இருக்கும், கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ்க்கு கேம் இருக்கும். கேம் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் ட்ரையாக போரிங்காக இருக்க போகிறது கிடையாது. ஸோ கேம்ஸும் வச்சு கேன்வா கான்செப்ட்ஸும் வச்சு நம்ம டிசைனிங் பண்ணி நம்ம நிறைய வந்து கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ டேட்ஸ் வந்து திஸ் இஸ் த டேட்ஸ் ஃபார் லேடிஸ் பேட்ச். ஓகே, லேடிஸ் மட்டும்தான், ஜென்ட்ஸ் கிடையவே கிடையாது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது காரணம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ண அட்லீஸ்ட் 1 டே தேவைப்படும். மார்னிங் நீங்க கிட்ஸை வந்து சம்மர் கிளாஸ்க்கு அனுப்புவீங்களா, இல்லை கிட்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்களா, அந்த டைம் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த டேட்ஸ் வில் பி ஃப்ரம் 11th to 5th லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க சம்மர் கிளாஸ் முடிச்சுட்டு வருவாங்க. இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்ஸ் விளையாட போகாத கிட்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க. நிறைய கிட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், ரொம்ப வெயில்னால மார்னிங் இல்லாமல் ஈவினிங் வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபோன் எடுப்பாங்க. அந்த ஃபோன் எடுக்கிற டைமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து 5:15 to 6:45 கொடுத்துருப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு மட்டும் 10 minutes பிரேக் இருக்கும் ப்ரேயருக்காக வேண்டி. ஓகே, ஸ்பெஷல் அந்த 10 minutes பிரேக் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றதுக்காக வேண்டி நம்ம வந்து 10 minutes பிரேக் கொடுப்போம். ஸோ கிட்ஸோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். எவ்ரிதிங் அட்மின் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே கிட்ஸோட டைமிங்ஸ் டேஸா இருக்கும், ஆல்டர்னேட் டேஸ். அதர் தன் தி கோஹோஸ்ட் எல்லாருமே மியூட்டா இருங்க ப்ளீஸ். அண்ட் தென் நம்ம வந்து ஸ்டார்டிங் குரூப் ஓப்பன் பண்ண புதுசுல வந்து நம்ம வந்து நிறைய காம்படிஷன்லாம் வச்சிருந்தோம். ஓகே, ஸோ அந்த காம்படிஷன்ல ஆபிதா அண்ட் ஷக்கீரத்துன் நுசைபா அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, லக்கி ட்ரால வின் பண்ணியிருந்தாங்க அவங்க 2 பேரும். தேர்ட் பர்சன் வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். அண்ட் தென் வில்ஸ் யாருக்கு வந்து கேன்வா ஃப்ரீ கோர்ஸ். இது எல்லாமே ஸ்டார்டிங்ல நடந்தது, இப்போ நடந்தது கிடையாது. கேன்வா குரூப் ஓப்பன், நம்ம ஃப்ரீ ஒர்க் ஷாப் குரூப் ஓப்பன் பண்ணப்ப ஸ்டார்டிங்ல நடந்தது. ஆபிதா அண்ட் ஷக்கீரத்துன் நுசைபா உங்களுக்கு வந்து உங்களோட ஓன் குரூப் அட்மின்ஸ் உங்களோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் யூ வில் கெட் ஐ திங்க் ஷக்கீரத்துன் நுசைபாக்கு ஒரு கிட் இருக்கு. ஸோ த கிட் வில் கெட் ஃப்ரீ கேன்வா கிளாஸ். ஓகே, ஷக்கீரத்துன் நுசைபா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு நீங்க பே பண்ணணும். உங்க கிட்டுக்கு வந்து ஃப்ரீயான கிளாஸ் இருக்கும். தென் ஃப்ரீ கேன்வா கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னாடி, அதாவது குரூப் ஸ்டார்டிங்ல ரீசெண்டா குரூப் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பெருசா தெரியாது. குரூப்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆக்டிவா இருந்தவங்களுக்கு தெரியும். ஓகே, ஃப்ரீ கேன்வா கோர்ஸ் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது யாருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் வி வில் see டுடே. அது வந்து ஒரு டெமோவா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெமோ ப்ராஜெக்ட் 3. ஓகே, கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டேஷ்போர்ட் போயிட்டா இது வந்து பண்ணலாம். ஸோ ஐ வில் see the list of people who are selected for the lucky draw. ஸோ நிறைய பேருக்கு கேட்டிருந்தோம், நம்ம போல்ஸ் போட்டிருந்தோம். ஸ்டார்டிங் ஆஃப் த குரூப் அகெயின் ஐ லைக் டு மென்ஷன் இட். ஸ்டார்டிங் ஆஃப் த குரூப் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் ஆக்டிவா இருந்தாங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம கேன்வாக்குள்ள போயிட்டு, ஓகே, ஸோ இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா, நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க, ரைட். ஸோ இதுல வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி கஸ்டமா ஏதாச்சும் ஒரு டிசைன் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு ரேண்டமா ஒரு டிசைன் ஓபன் பண்றேன், இல்ல கிரியேட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ சுலைஹா பர்வீன், தென் சமா இஷ்யூ 098, தென் ஜுல்ஃபா எஸ் முசம்மில், அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லா பேர் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வச்சுக்கிறதா அப்படிங்க வரும். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த குரூப்ல போட்டிருந்தோம். நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம், ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் யார் வந்து இது கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லக்கி ட்ரா எப்படி பண்ணலாம், கேன்வாலேயே லக்கி ட்ரா பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு டியூஷன் நடத்துறீங்க, அதுல யாராச்சும் ஒரு கிட்டுக்கு பிரைஸ் கொடுக்கணும், இல்ல நீங்க ஒரு ஷாப் ரன் பண்றீங்க, நீங்க வந்து லக்கி ட்ரா வைக்கணும். அப்படிங்கும் போது இந்த லக்கி ட்ரா யூஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பட் these are some of the examples இப்போ என் மைண்ட்ல பாப் ஆகுது. ஸோ டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆப்ஸ் போனீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம இந்த சர்ச் கேன்வா ஆப்ஸ் இருக்குதுல்ல, லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பேரு. ஓகே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப் என்னோட ஃபேவரட் ஆப். ஓகே, நீங்க ரெண்டுல எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த லக்கி வீல் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து 10,
11, 12 பிகாஸ் 12 மெம்பர்ஸ் அந்த லக்கி ட்ராக்கு செலக்ட் ஆயிருந்தாங்க. ஆஃப்டர் இந்த லக்கி வீல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேக்குது ஐட்டம்ஸ் வேணும், உங்களுக்கு டிசைன் என்ன வேணுமோ அந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, சாரி டிசைன்ஸ் இல்ல கலர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க ஜெனரேட் வீல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீல் இங்க ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த இதுல வந்து ஆர்டர் படி நேம்ஸ் போடல, பட் 1 2 3 அந்த ஆர்டர் படி நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும் who is going to be the winner for the Canva crash course. Okay, ஒருத்தவங்களுக்கு full 3 months course free. So I'm going to click this. Okay, center நான் டபுள் கிளிக் பண்ண, ஃபோனா இருந்தாலும் 1 கிளிக் பண்ணா போதும், சம்டைம்ஸ் டபுள் கிளிக் பண்ண வேண்டி வரும். இதுல எந்த நம்பர் வருதோ அந்த பர்சன் வந்து வின்னரா நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது டெமோவும் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வின்னர் சூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் see. ஐட்டம் 4 நேம் நம்பர் 4 எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த குரூப்ல அவங்க நிறைய குரூப் சப் குரூப்ஸ் நம்மளுக்கு இருக்குது, குரூப் ஃபுல்லாக நம்ம குரூப்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல உள்ள எஸ் மெம்பர் வந்து ஃப்ரீயா வின் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பர்சன் ஹூ ஹாஸ் ஒன் த Canva crash course. அந்த அட்மின் கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு கேன்வால வந்து ஒரு லக்கி வீல் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டெமோ. இந்த மாதிரி பல ஆப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கேன்வாலேருந்து வெளியில இருக்கிற ஆப்ஸும் சரி, கேன்வா உள்ளே இருக்கிற ஆப்ஸும் சரி. சில ஆப்ஸ்லாம் நம்ம கேன்வாக்கு வெளியில போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸும் நம்ம சொல்லி கொடுப்பேன். இட் வில் பி நாட் ஜஸ்ட் இன்சைட் கேன்வா. ஓகேங்களா? ஸோ I'll again open the chat box. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்க. You want to learn this means give me a thumbs up. chat boxல thumbs up கொடுங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ, இல்ல இந்த மாதிரி நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கோ. எஸ், சூப்பர், thumbs up. Okay, very good, very good, very good. So I can see that many people are actively listening to the class. Interesting, ma'am. So இந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா, இல்ல ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சம்மர் கேம்ப் நடத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கிளாஸ்ல. ஓகே, அவங்க வீட்லயே சம்மர் கேம்ப் வச்சு நடத்துறவங்க. ஸோ அவங்களுமே ஓகே லக்கி ட்ரா வந்து சிட்டு போட்டு குலுக்கி அந்த பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி another interesting feature in Canva. ஸோ இதெல்லாம் கேன்வால இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. they are like sticking only to post invitation card, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி புதுசா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். ஓகே, ஸோ another thing is இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு உங்களோட குரூப் அட்மின்ஸ் வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து குரூப் அட்மின் சொல்லுவாங்க. இன்னைக்கே என்ரோல் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, அண்ட் தென் குரூப் டிஸ்கவுண்ட், மதரும் நான் என்ரோல் பண்றேன், என்னோட குழந்தையும் இந்த கிளாஸ் கத்துக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு டிஸ்கவுண்ட் குரூப் அட்மின் சொல்லுவாங்க. ஓகே, தென் நீங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா ஜாயின் பண்ண போறீங்கன்னா அதுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, மதர் அண்ட் எஸ் டவுட்ஸுக்கு நான் லாஸ்டா வரேன். ஓகே, அண்ட் தென் இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களோட அட்மின்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எனக்கு கேன்வா ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபீஸ் வேறையா இருக்கும். கேன்வா ப்ரோ வேண்டாம், நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. கேன்வா யூஸ் பண்றவங்க நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீஸ் வேறுபாடு ஆகும். ஓகே, கேன்வா ப்ரோ இல்லாதவங்களுக்கு. ஸோ நம்ம கிட்ட கேன்வா ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் வராம நான் பார்த்துப்பேன். இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்கிட்ட டைரக்டா நீங்க அட்மின் மூலியமா நீங்க வந்து என்கிட்ட வரலாம். இஃப் யூ என்ரோல் இன்டு த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றப்ப கேன்வா ப்ரோ எடுத்துக்கிறது என்னோட சஜஷனா இருக்கும். கேன்வா ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு அப்புறமாட்டி உங்க குரூப் அட்மின் சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் 3 பேட்சஸ்ல வந்து எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்ஸ். இது வீடியோ ஃபீட்பேக், ஆடியோ ஃபீட்பேக், டெக்ஸ்ட் ஃபீட்பேக்னு எல்லா கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி, சென்னை, அதிராம்பட்டினம் இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அகைன் இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கொடுத்தவங்களோட ஃபீட்பேக் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கிளிக் பண்ணாலே அந்த ஃபீட்பேக் உள்ள போயிடும். ஓகே,
தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் இதுவும் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அண்ட் ஒருத்தவங்க வந்து ஆடியோ ஃபீட்பேக்கா கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நீங்க கிளிக் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட குரூப் அட்மின் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஹால் ஆஃப் ஃபேம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் ஈச் பேட்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அண்ட் தென் அவங்கள ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து நம்ம அவங்களோட போட்டோ போட்டுருவோம். அவங்க விருப்பம் இருந்தா அவங்க கண்டிப்பா போட்டோ கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட போட்டோ பேட்ச் 1ல தர்ஷினி. இந்த பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணு. ஷீ இஸ் ஜஸ்ட் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஆகி 9th ஸ்டாண்டர்ட் போறாங்க. ஸோ ஷீ அடல்ட்ஸ் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன போட்டியா வச்சப்ப அடல்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணி இந்த பொண்ணு வின் பண்ணாங்க. தென் செகண்ட் பேட்ச்ல செல்வி பிரபா சிஸ்டர் ஃப்ரம் தூத்துக்குடி. அவங்களுமே ஸோ செகண்ட் பேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸா இருந்துச்சு. ஸோ திஸ் டைம் வி ஆர் லான்ச்சிங் ஒன்லி லேடிஸ் அண்ட் கிட்ஸ் கோர்ஸ். தென் தேர்ட் பேட்ச்ல வந்து ஃபாத்திமா யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர். அவங்களுமே நிறைய டிசைன்ஸ் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர். அண்ட் இவங்கெல்லாம் வந்து என் கூட ஃப்ரீலான்சிங் பண்ற சான்ஸ் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங் மீன்ஸ் அவங்க டிசைன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அதுக்குள்ள பேமெண்ட் கொடுத்துருவேன். ஓகே, அதெல்லாம் எப்போ உடனே கொடுக்க மாட்டேன். நீங்க நல்ல இவங்கெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அவங்களோட டிசைன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன். ஒரு கோர்ஸ் பண்ணுங்க, தமிழ்ல ஒரு கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசைன் நீங்க வச்சுக்க போறீங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்க. ரெண்டு நீங்களே வச்சு பார்க்க போறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு பி ஆன் மியூட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேட்ச் 4 அண்ட் பேட்ச் 5. பேட்ச் 4 விமனா இருக்கும், பேட்ச் 5 கிட்ஸா இருக்கும். அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் 2 பேரோட போட்டோ இனிமே இதுல ஆட் ஆகிட்டே போகும். நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ பி கீப் ஆன் டேக்கிங் கேன்வா கிளாஸஸ். ஸோ அதுல ஆட் ஆகிட்டே போகுது. இது வரைக்கும் நான் 3 பேட்சஸ் முடிச்சதுல 3 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் திஸ் பேட்ச், அதாவது கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ். இப்போ லாஸ்ட் 3 பேட்சஸ்ல இவங்க 3 பேருக்குமே ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துருந்தோம். அவங்க வீட்டுக்கே கொரியர் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம கரண்ட் 2 பேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம்ல அவங்க போட்டோ போட்டுருவோம். இது வரைக்கும் நான் 30+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அண்ட் 25+ 5 ஸ்டார்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ரிவ்யூஸா. அந்த ரிவ்யூஸும் உங்களுக்கு அட்மின் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அடல்ட்ஸோட சிலபஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 12 கிளாஸஸ் சொன்னோம் பாத்தீங்களா? ஸோ அதுல 6 லெசன்ஸ் இருக்கும். 6 வந்து 2 பிரிச்சு கொண்டு போவோம். டிசைன் பிரின்சிபல்ஸ், டிசைனோட ஃபவுண்டேஷன், பேசிக்கா கேன்வா ஓபன் பண்றது எப்படி அப்படிங்கறது இருக்கும். ஓகேங்களா? பேசிக்கா கேன்வா ஓபன் பண்றது எப்படி, அண்ட் தென் பிராண்ட் பில்ட் பண்றது, ஒரு பிசினஸா பிராண்டா எப்படி கொண்டு போறது, தென் எப்படி போஸ்டர்ஸ் டிசைன் பண்றது, டிஜிட்டல் ப்ராடக்ட் பிசினஸ் எப்படி பண்றது, எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது, எப்படி நம்ம பிரைசிங் பண்ணலாம், இது எல்லாம் ஆல்மோஸ்ட் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு சிலபஸ் சேமா தான் இருக்கும். அதாவது பிரசன்டேஷன் பண்ணணும், வீடியோ பண்ணணும், போஸ்டர் பண்ணணும், இது எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும், அடல்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயே நான் சொல்லி கொடுப்பேன். தென் கிட்ஸோடது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது கான்செப்ட் சேமா இருக்கும். போஸ்டர் டிசைன் பண்றதுனா என்ன, பிரசன்டேஷன்னா என்ன, அசைன்மெண்ட் எப்படி பண்றது. ஸோ நான் ஒரு ஸ்லைட் காமிச்சேன் இல்லையா, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா நம்ம வந்து அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி விடுவோம். ஒரு அசைன்மெண்டா ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல கொண்டு வரணும். இங்கிலீஷ் ஆர் தமிழ், நம்ம இங்கிலீஷ் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸை நம்ம வெளியில எப்படி கொண்டு வர்றதுன்னு ஃபுல்லா கிரியேட்டிவ் டிசைனிங்கா இருக்கும் கிட்ஸோட சிலபஸ். இதுதான் அடல்ட்ஸ்க்கு அண்ட் கிட்ஸ்க்கு. தென் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு. தென் அஃப்கோர்ஸ் சர்டிபிகேட், நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சர்டிபிகேட் இருக்கு. தென் ஸ்பெஷல் பிரைஸ் ஆஸ் ஐ மென்ஷன்ட், பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிட்ஸ்ல ஒருத்தவங்க, அடல்ட்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் ஒன்றும் நம்ம கொடுப்போம். ஓகே, அண்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 1 month கோர்ஸ் லைவ் கிளாஸஸா இருக்கும். தென் மிச்சம் இருக்கிற 2 months எப்படி இருக்குன்னா, நான் டியூட்டோரியல்ஸ் அனுப்புவேன். நீங்க பொறுமையா, பிகாஸ் எல்லா டியூட்டோரியல்ஸுமே நம்ம கிளாஸ்ல உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு டியூட்டோரியலுமே டைம் எடுக்கும். ஸோ சில டியூட்டோரியல்ஸ் வந்து வீடியோஸும் அனுப்பிடுவோம். அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. தென் ஒவ்வொரு 10 days 15 daysக்கு ஒரு தடவை கான்டெஸ்ட் இருக்கும், காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பிரைஸ் மணி கொடுப்போம். அதாவது இது எல்லாமே எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த 1 month நீங்க லைவா என் கூட கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 2 months, 3 months கோர்ஸ் சொன்னாலே மிச்சம் இருக்கிற 2 months கோர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும்.
தென் அதுலயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நம்ம அவார்ட் கொடுப்போம். அதுலயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். டிசைனிங் எனக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன், இல்ல கிளைண்டோட ஒர்க் அப்படி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்க என் கூட கத்துக்க போறீங்க, என் கூட ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி என் கூடயே சேர்ந்து ஏர்ன் பண்ண ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அது எல்லாத்துக்கும் கொடுப்பேன், 100% கொடுப்பேன் அப்படிங்கிற நான் பொய்யான ப்ராமிஸ் தர மாட்டேன். உங்களோட ஸ்கில் வந்து நல்ல பாலிஷ்டா வர வரைக்கும் நீங்க அந்த ஒரு வந்த ஸ்டேஜ், இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சில பேர்லாம் நம்ம கத்து கொடுத்த உடனே நல்லா கிராஸ்ப் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு டைம் எடுக்கும். சோ அந்த டைம் எடுத்து வர்றவங்களுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். பட் அதுக்கெல்லாம் என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களோட ஸ்கில் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, so this is after the 1 month live classes. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ட்ராக்கர் பேஜ் இருக்கும், டேட்டு அட்டெண்டன்ஸ், நீங்களே ஒரு டைரி மாதிரி வச்சுக்க போறீங்க. டேட்டு அட்டெண்டன்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் லேர்ன் பண்ணீங்க, ஹோம்ஒர்க்ஸ் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட டைரியில எழுதி வச்சுக்க போறீங்க. திஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் கேட்பேன். இதுவும் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்டா தான் இருக்கும். ஓகே, நீங்க டிக் போட்டு நீங்க ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களோட ஸ்டைல். ஸோ ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த கோர்ஸ். ஓகே, ஸோ டிசைனே தெரியல, நான் எங்க ஸ்டார்ட் பண்றது, யூடியூப் ஓபன் பண்றேன், நான் கேன்வா பாக்குறேன், எனக்கு தெரியல, நான் ஸ்டக்கா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளோட கேன்வா கிராஷ் கோர்ஸை தாராளமா ஜாயின் பண்ணலாம். பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் லெசன் நான் சொல்லி கொடுப்பேன், திருப்பி நான் சொல்லி கொடுக்கவும் நான் ரெடியா இருப்பேன். ஓகே, ப்ராக்டிக்கலா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, நீங்க பேசிக்ஸ் கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஹேக்ஸ் சொல்லி கொடுப்பேன். நிறைய வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ்ல ஹேக் பார்க்க மாட்டீங்க. இப்ப நான் வந்து ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன், அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படின்னு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். அண்ட் அது ஒரு பிரசன்டேஷன் மோட்ல வந்து நீங்க கான்பிடென்ட்டா நீங்களே அதை பத்தி பேசுற மாதிரி உங்களை நான் கான்பிடென்ட்டா மாத்துவேன். ஓகே, ஸோ எல்லாருமே கான்பிடென்ட்டா மாத்திடுவேன் அப்படிங்கிறது பொய்யான வாக்குறுதி அகைன் தர மாட்டேன். சில பேர் டைம் எடுப்பீங்க, நான் வந்து 12 கிளாஸஸ்ல என்னால கான்பிடென்ட் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் டைம் எடுப்பீங்க. ஸோ இந்த 100 days என் கூட நீங்க டிராவல் பண்றப்ப அந்த டைம் எடுத்து நீங்க வந்து வெளியில வரலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேன்வா கிராஷ் கோர்ஸ். இப்போ நீங்க வந்து ரேஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம், ஒரு ஆளா பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சிக்கந்தர் நசீமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த ஆப்பை பத்தி எதுவுமே தெரியாதுக்கா. முடிச்சிருக்கா நம்ம வந்து பேசிக்ல இருந்து சொல்லி கொடுப்போம் சிக்கந்தர் சிஸ்டர். நம்ம வந்து டேஷ்போர்ட் ஓபன் பண்ணாலே எப்படி, டேஷ்போர்ட் உள்ள போனாலே இந்த இப்போ ஹோம் ஸ்கிரீன் பாக்குறீங்க, இந்த ஹோம் ஸ்கிரீன்ல உள்ள ஒவ்வொரு இதுவுமே கிரியேட்னா என்ன, ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன, டெம்ப்ளேட்ஸ்னா என்ன, ஒவ்வொன்றா நான் வந்து தனித்தனியா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ உங்களோட குரூப் அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, குரூப் அட்மின்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். எஸ், முஸ்ஃபிரா ரோஷன் 2A அன்மியூட் பண்ணி பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். இப்போ நீங்க இந்த கேன்வா இது டிசைன் பண்றீங்க இல்லையா, இப்போ இதுக்கு வந்து 90 daysன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா 12 classes தான் சொல்றீங்க. நான் 100 days பட் 12 classes அப்படின்னு இதை வந்து நீங்க பிரிச்சு எடுப்பேன்னு சொல்றீங்க இல்லையா. இதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரீலான்சிங் பண்றவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த ஷாப்பிஃபை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு இப்போ சீக்கிரமா கத்துக்கணும்னா அது இன்னமும் கம்மி டேஸ்ல ஏதாவது இது இருக்கா உங்கள்கிட்ட? ஓகே, சோ நீங்க பாக்குறீங்கன்னா 1 month லைவா நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து லெசன் வைஸ் சொல்லி கொடுப்பேன். இப்ப நீங்க லெசன் சிலபஸ் பாத்தீங்க இல்லையா, 12 கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு 6 lessons கவர் பண்ணிரும், அதுல பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ நிறைய இருக்கு, நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசன்டேஷன்னா இப்ப நான் 2 பிரசன்டேஷன் டெமோ தான் என்னால அந்த கிளாஸ்ல காமிக்க முடியும். ஒருத்தவங்க பேசும்போது மியூட்ல இருங்க. ஓகே, சோ 2 டெமோ தான் என்னால காமிக்க முடியும். பிகாஸ் ஒரு டெமோ பண்றதுக்கே 15 to 20 minutes ஆகும். 15 minutes மினிமம் 15 minutes வச்சுக்கோங்க. இப்ப நான் 10 டெமோ உங்களுக்கு காமிக்கணும். பிரசன்டேஷன்ஸ்ல மெனு கார்ட் பண்றீங்க அப்படின்னா 10 மெனு கார்ட் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அது என்னால முடியாது இந்த 12 கிளாஸஸ்ல. சோ அது மிச்சம் இருக்கிற அந்த 60 daysல நம்ம வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிப்போம். நீங்க பொறுமையா அந்த வீடியோவை திருப்பி பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாக்குற மாதிரி உங்களுக்கு அது டெவலப் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா பிரசன்டேஷன்ஸ்ல நீங்க சொல்றீங்க 12 classes முடிச்ச வீடியோஸ் காட்டுவோம், எங்களுக்கு புரியல, எங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா அது நீங்க அதை எப்படி கொண்டு போவீங்க? நீங்க லைவ் கிளாஸ் வந்து சொல்லி தருவீங்களா எப்படி?
உங்களுக்கு 1-on-1 வந்து வீக்லி ஒரு கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். வீக்லி உங்களுக்கு 1-on-1ல நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஓகே அது டியூட்டோரியல் வந்து செஷன் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா தான் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. ஓகே ஓகே ஃபைன் சிஸ்டர் தேங்க்யூ. ஓகே முஸ்ஃபிரா. தென் ஷாக்கிரா குர்லின். அஸ்ஸலாமு சிஸ்டர். வலைக்கம் சலாம். சிஸ்டர் இப்போ கிட்ஸோட ஏஜ் லிமிட் எது இருக்கா? தம்பி வந்து 6th படிக்கிறான். நான் சொல்லிருந்தேன் இல்லையா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இல்ல நீங்க 8+ ஜாயின் பண்ணிக்கலாம். 8 to 14. இல்ல சார் நீங்க சொன்னீங்க ஜென்ஸ் கிடையாது, பாய்ஸ் இருக்கான்னு கேக்குறதுக்காக தான் கேட்டேன். கிட்ஸ்ல வந்து ஜெண்டர் கிடையாதுப்பா, லேடிஸ் பேட்ச்ல தான் ஜெண்டர். ஓகே, ஓகே சார். லேடிஸ் பேட்ச்க்கு லேடிஸ் மட்டும் தான், கிட்ஸ்க்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆல். ஓகே சிஸ்டர். அவர் தம்பி வந்து கொஞ்சம் ஃபில்மோரா கொஞ்சம் தெரியும், ஸ்கூல்ல டீச் பண்ணாங்க. அது இதுக்கு எதுவும் ரிலேட்டடா இருக்குமான்னு கேக்குறாரு. ஃபில்மரா தெரியுமா? கேன்வா இது மாதிரி கேன்வா மாதிரியே இருக்கும்ல. ஆப் லைக் கேன்வாமா. ஓகே ஃபைன் 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 ஃபைன். ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்றோம்னா நம்ம வந்து கேன்வா, ஃபிக்மா இந்த மாதிரி கிட்ஸ்க்கு சொல்லி கொடுப்போம். அடாப் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் தான் நம்மளுக்கு சிலபஸ்ல வரும். ஓகே சிஸ்டர். இது வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்ல, அதனால அவங்க கேக்குறாங்க. ஓகே, வீடியோ எடிட்டிங். ஓகே ஓகே ஃபைன். வீடியோ எடிட்டிங் ஆப்பும் நம்ம வந்து இன்ஷாட்டை வச்சு கொஞ்சம் கான்செப்ட் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல அவுட் சைட் கேன்வாவும் சொல்லி, அது கிட்ஸுக்கு ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அதுவும் இன்ஷாட் கொஞ்சம் ரொம்ப டீப்பா போகாம கேன்வாவை இன்ஷாட்டில் எப்படி லிங்க் பண்ணி நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இருக்கும். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். थैंक यू சிஸ்டர். பேமெண்ட் சிஸ்டர்ஸ் எல்டர்ஸ் as well as kidsக்கு நீங்க அதை இன்ஃபார்ம் அது குரூப் அட்மின் சொல்லுவாங்க. பேமெண்ட்ஸ் பத்தி குரூப் அட்மின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே மேம், இதுக்கு இங்கிலீஷ் தமிழ் அண்ட் கன்ஃபார்ம் தெரியணுமா? இங்கிலீஷ்ல தான் நிறைய வேர்ட்ஸ் நம்ம வரும். சரிங்களா? இப்போ நான் டேஷ்போர்ட்னு சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்னு சொல்றேன், டெக்ஸ்ட்னு சொல்றேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ். பட் இப்போ நான் எப்படி தமிழ்ல டீச் பண்ணேன், இப்போ நான் பேசுற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகே சாபிரா. சாபிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். டவுட்ஸ் போடுங்க. வலைக்கும் சலாம். சிஸ்டர், நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், எனக்கு கேன்வா யூஸ் ஆகுமா? கண்டிப்பா யூஸ் ஆகும். எவ்வளவு ஒர்க் ஷீட்ஸ் பண்ணலாம் தெரியுமா? இதுல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இன்டராக்டிவான டேஷ்போர்ட் கிரியேஷன் எப்படி ஸ்பெஷல் எஜுகேஷன், இப்ப நார்மே சைக்காலஜி தான். ஓகே, இன்டராக்டிவான டேஷ்போர்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு யூஸ் பண்றது, தென் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ எக்ஸல் ஷீட்டை வச்சு ட்ராக்கிங் எப்படி பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம அசஸ்மெண்ட்ஸ் வைஸும் யூஸ் பண்ற அளவுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். லேடிஸ்க்கு வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நஸ்ரின் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கம் சலாம். சிஸ்டர், இப்போ நீங்கள் எடுக்கிற கிளாஸ் எல்லாம் கேன்வா ஃப்ரீ அப்படி அந்த ஆப்பில் இருக்குமா இல்லை ப்ரோ ஆப்பில் இருக்குமா? கேன்வாங்கிறது ஒரு ஆப். அதுல வந்து புரியுது சிஸ்டர். நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸஸ்லாம் ஆக்சஸ் அதை ஆக்சஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பீங்களா இல்லை ஃப்ரீ வெர்ஷன்லயே எடுப்பீங்களா? வெர்ஷன்ல தான் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன். இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல அந்த கிரவுன் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் இப்போ நீங்க எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னா கூட ஓகே, சோ அதுலயுமே ப்ரோ ஆக்சஸ் குள்ளதுதான் இருக்கும். மேஜிக் இரேசர், மேஜிக் எடிட், பேக்ரவுண்ட் ரிமூவர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டூல். மேஜிக் எக்ஸ்பேண்ட் இது எல்லாமே ப்ரோல தான் இருக்கு. சோ நீங்க ப்ரோ வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஃபீஸ் கம்மியா இருக்கும். ப்ரோ இல்ல நான் ப்ரோ வாங்கிக்கிறேன். இப்ப இந்த ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது ப்ரோ வச்சுதான் வரும். சோ ப்ரோ எடுக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். இப்ப ப்ரோ வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் அது வந்து நம்ம திரும்ப ரினியூ பண்ற மாதிரி இருக்கும். 1 இயர்க்கு 4000. நோ 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 நோ, நீங்க ஓனா பர்ச்சேஸ் பண்ணா 4000. ஓகே, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 இயர்க்கு அப்புறம் உள்ள ரேட் நான் 1 இயர்க்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, சரி. இப்போ எவ்வளவு கேன்வா சிஸ்டர்? கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அட்மின் சொல்லுவாங்க, குரூப் அட்மின்ஸ். உங்க குரூப் அட்மின்ஸ் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த கேன்வா ப்ரோ வாங்குறதுக்கான பிரைஸும் அவங்க தான் சொல்லுவாங்க. கேன்வா ப்ரோ தனியா வாங்க முடியாது இப்போதைக்கு. ஓகே, இப்போ கோர்ஸோட சேர்த்து தான் உங்களால கேன்வா ப்ரோ வாங்கிக்க முடியும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, சோ அட்மின் கிட்ட கேளுங்க, என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே நஸ்ரின் சிஸ்டர். ஓகே, தென் Vivo V2443 டவுட்ஸ் முடிஞ்சிச்சுனா ஹேண்ட்ஸ் இது பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். நான் வந்து ஸ்டூடெண்ட் தான். எனக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
அதனால நான் வந்து இந்த கேன்வா கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் இதை வந்து நம்ம வந்து இந்த 1 மந்த் கிளாஸ்க்கு அப்புறமா எடிட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட லாஸ்ட் பேச்சஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சையத் ராபியான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் இங்க இருக்கும். நான் அந்த வீடியோவும் அனுப்பி விடுறேன். அவங்க என்கிட்ட கத்துட்டு இருக்கும் போதே ஸ்கூல்ல பிரசன்டேஷன்ஸ் பண்ணாங்க. ஷீஸ் ஐ திங்க் 6th or 7th ஸ்டாண்டர்ட். 3 கிட்ஸ் என்கிட்ட படிச்சாங்க இது வரைக்கும் 3 பேட்ச்லயுமே. ஸோ அவங்க அப்பவே நல்ல பிரசன்டேஷன்ஸை வந்து வீடியோஸா கன்வெர்ட் பண்ணி நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எஸ் மின்ஹாஜ். இந்த கேன்வா குரூப்ல வரது எல்லாமே என்னோட பேரண்ட் தான் வந்து பேரண்ட்ஸோட பார்த்தாங்க. கன்சென்ட். நான் கிளாஸ் மட்டும் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். ஓகே. அதனால எனக்கு அது நீங்க முன்னாடி கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது மேம். இட்ஸ் ஓகே. அது சும்மா நம்ம ஒர்க் ஷாப் ஸ்டார்டிங்க்கு கொடுக்கறது தான். நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது உங்களுக்கு தனியா இண்டிவிஜுவலைஸ்ட் அட்டென்ஷன் இருக்கும். இப்ப லாஸ்ட் கிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தர்ஷினி ஸ்ரீ, ஐ கெஸ் her name is, yes. தர்ஷினி ஸ்ரீக்குலாம் அவங்க அம்மா கிட்ட தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க அம்மா போன்ல தான். ஓகே. எஸ் ஃபாத்திமா நஃப்லா சொல்லுங்க. ஓகே மேம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. ஆமீன் ஆமீன். ஓகே. ஷிரின். மேம் இதுக்கு வந்து படிச்சிருக்கணுமா கண்டிப்பா? யார் பேசுறீங்கன்னு உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஷிரின். சொல்லுங்க ஷிரின். நான் 9th தான் படிச்சிருக்கேன். ஆனா என்னால இந்த கேன்வா ஒர்க் பண்ண முடியும். பரவாயில்ல, ஸ்கூல் கிட்ஸுக்கே நம்ம சொல்லி கொடுக்குறோமே. கண்டிப்பா முடியும். ஓகே, ஸ்கூல் கிட்ஸ்க்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம். 8 வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கேன்வா கோர்ஸ் எங்கிட்ட ஆஃப்லைன்லயும் இப்போ கரண்டா கிட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் டேட்டா பேக் தானே நீங்க யூஸ் பண்றீங்க? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே மேம், அவ்வளவுதான். கேட்கல ஷிரின். இல்ல மேம், இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி நம்மளுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். பண்ண முடியாது, படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம வந்து பேசிக் அவங்களுக்கு A to Z நம்ம வந்து சொல்லி கொடுப்பேன். டேஷ்போர்ட்ல இருந்தே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓபன் பண்ணா எப்படி, போன் யூஸ் பண்றவங்களுக்கும் நான் என்னோட போன் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி போன்ல வந்து சில விஷயங்கள் போனுக்கும் லேப்டாப்புக்கும் சில ரொம்ப சின்ன விஷயங்கள் மாறுபடும். அந்த டைம்ல நான் போனை வந்து என்னோட ஓன் போனை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே. தென் டவுட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கையை ஹேண்ட் அன்ரைஸ் லோவர் ஹேண்ட் பண்ணிடுங்க. தென் ஃபரீதா பேகம் பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், ஃபைரோஸா இப்ராஹிம். சொல்லுங்க. நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், அப்ராட்ல, சவுதி அரேபியால. சூப்பர், நானே அங்கதான் படிச்சேன். என்ன ஸ்கூல்? இங்க ISJ. நானும் ISJல தான் படிச்சேன். ஓகே, கேஜில இருந்து 12th வரைக்கும் அங்கதான் முடிச்சேன். சூப்பர். ஃபைன். எனக்கு என்னன்னா, இப்போ உங்க கேன்வா கிளாஸஸ் நீங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணிருக்கிறது வந்து வீக் டேஸ்ல தானே பண்ணிருக்கீங்க, மோரோவர் இந்த பீக் டைம்ஸ்ல. So என்னால வந்து access பண்ண முடியாது. Even though if I'm joining, I can't able to access. So is there any option that I could use this course by any means? ஏதாச்சும் வகையில ரெக்கார்டிங்ஸ் பார்க்க உங்களுக்கு ஓகேனா நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ப உங்க குரூப் அட்மின் கிட்ட நீங்க பேசிக்கோங்க and then she'll guide you ahead. ஓகே, thank you. என் பர்சனல் நம்பர் தெரிஞ்ச சில பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, அங்க மெசேஜ் பண்ண வேண்டாம். ஓகே, எவ்வளவு முடியுமோ லைவ்லயே கிளியர் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். என்னோட பேரு ஃபரிதா பேகம். ஓகே. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் நானு. பிசினஸ்லாம் எதுவும் பண்ணல. ஓகே. ஆனா நான் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இதான் சொல்ல விரும்புறீங்க? ஏன் சம்பாதிக்கணும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. சோ the first thing இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். கேன்வா வந்து ஒரு டிசைனிங் டூல். நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இட் இஸ் நாட் மை ஸ்டூடெண்ட், பட் ஃபேமிலியில ஒரு மெம்பர். ஓகே, அவங்க கேன்வா வச்சு பிரிண்டிங் பண்ணி, கேன்வால ஸ்கூல் லேபிள்ஸ் டிசைன் பண்ணி பிரிண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணலாம். நிறைய கேன்வாலே இன்விடேஷன் கார்டு பண்றாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே கிளாஸ்ல காமிக்க அப்படிப்பேன். ஓகே, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு எப்படி சாம்பிள்ஸ் எடுக்கலாம், எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது லேடிஸோட பேட்சுக்கு அது எக்ஸ்க்ளூசிவா சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? Yes sister. ஓகே.
ஸோ கண்டிப்பா மேம் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். வேற எதுவும் பேச தேவையில்லை. மேம் அப்புறம் கேன்வால மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எடிட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த இன்விடேஷன் எல்லாம் மேக் பண்ண முடியும்னு சொன்னீங்களே, அது கேன்வால மட்டும்தான் பண்ண முடியுமா இல்ல வேற ம் ஆப்ஸ்லயும் பண்ணலாமா? இப்போ நம்ம கத்துக் கொடுக்கறது கேன்வா தானே. ஓகே, கேன்வா சர்டிபிகேட் கோர்ஸ் தானே மார்க்கெட்டிங் பண்ணிருக்கோம். ஸோ ஆமா, கேன்வால நான் உங்களுக்கு கேக்குறேன், மத்த ஆப்ஸ்லயும் பண்ணலாமா அப்படின்னு நான் கேக்குறேன். தாராளமா பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகே, தாராளமா எல்லாத்துலயும் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே, பட் அதை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடில நீங்க பண்றீங்க. இப்போ அந்த சாட் ஜிபிடில உள்ளது கேன்வா கொண்டு வந்து எப்படி எடிட் பண்ற அந்த ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ஆமா, ஸோ நீங்க சொன்னீங்களே. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் இப்போ வந்து அதோட பேக்ரவுண்ட் ஜென்ரேஷன் எப்படி, அது எல்லாமே பேசிக்கா A to Z உங்களுக்கு நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு டுட்டோரியலுக்கே 15 to 20 மினிட்ஸ் எனக்கு எடுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஓகே மேம். அவ்வளோ மேம் பொறுமையா அப்புறம் சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? மேம் நான் வந்து ஸ்டூடெண்ட் தான், அதனால எனக்கு ஈவினிங் டைம்ல தானே நாங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஆமா, கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் தான். ஓகே, 10th and ஓகே 12th இருந்தா நான் உங்களை அலோவே பண்ண மாட்டேன். பிகாஸ் 10th இல்ல, and 12th is நான் very 8th important தான், training. 7th பாஸ் பண்ணி 8th தான் போறேன். 7th பாஸ் பண்ணி ஓகே, 8th தான் போறேன். தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம், கிளாஸ் தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மார்னிங் செஷன் இருக்குல்லப்பா? லேடிஸ்க்கு மார்னிங் டைம். ஓகே, கிட்ஸுக்கு வந்து ஈவினிங். பிகாஸ் ஈவினிங் தான் கிட்ஸ் வந்து ஃபோன் எடுப்பாங்க. எஸ், ஆசிஃபா ஃபாரூக், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். எட்ஸில இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு இப்போ கேன்வாங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே? ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் டிசைனிங் வந்து எட்ஸில வந்து ரொம்ப சாரி, டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணனாலே உங்களுக்கு கேன்வா ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஆல்சோ செல், நிறைய நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் நோட்ஸா அந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன் டைம் நம்ம டிசைன் பண்ணிட்டு போட்டாலே நல்ல இன்கம் அதில் வரும். அதை நான் உனக்கு அதுக்கு வந்து பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். அதை மார்க்கெட்டிங் பண்ணி அந்த எட்ஸினா எட்ஸி, பின்ட்ரெஸ்ட்னா பின்ட்ரெஸ்ட், அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஃபார்வர்ட் கொண்டு போறது அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றீங்களா? ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு கம்ப்ளீட் 2 hour கிளாஸ் நம்மளோட கோர்ஸ்ல. உங்களுக்கு A to Z வரைக்கும் ஃப்ரீலான்சிங் எந்த மாதிரி வெப்சைட்ஸ் வீட்ல இருந்தே எப்படி பண்றது, சுத்தி இருக்கிற கிளைண்ட்ஸ் எப்படி, நம்ம வீட்லயே கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம வீட்லயே இருக்காங்க. ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வீட்ல ஒரு பேர் விடுற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணுவோம். தமிழ்ல பண்ணுவோம், இங்கிலீஷ்ல பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா பண்ணுவோம், பிரிண்டிங்க்கு தனியா பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஒரு 4 டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் ஹாம்பர் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் ஹாம்பருக்கு ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி பண்ணுவாங்க, அந்த தேங்க்யூ கார்டு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்ல பேனர் மாதிரி சில வீட்ல வைப்பாங்க. ஓகே, நான் முஸ்லிம்ஸா இருந்தா பண்ணுவாங்க, சில முஸ்லிம் வீட்லயும் பண்ணுவாங்க. பேனர் பண்ணுவாங்க, அந்த பேனர் டிசைனிங் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நேம் ரிவீலிங்க்கு ஒரு வீடியோ கேட்பாங்க. அதுவும் இப்ப இது வந்து ரீசெண்டா ஒரு 3 months பேக் நான் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட். அவங்க நேம் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒரு 15 டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி பேனரு, இன்விடேஷன் கார்டு, அதுக்கப்புறம் தேங்க்யூ கார்டு, கிஃப்ட் ஹேம்பருக்கு உள்ள ஒரு கார்டு. ஓகே, அதுக்கப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸோ ஸ்டீல் பாக்ஸோ போட்டு அதுல ஹல்வா இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டீல் பாக்ஸ்க்கு ஒரு ஸ்டிக்கர் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி. ஸோ அதுலயே ஒரு 15 விஷயங்கள் நான் பண்ணி கொடுத்தேன் ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ அதுலயே நம்ம வந்து ஈஸியா 5000 கிட்ட ஏர்ன் பண்ணிடலாம், ஒரு ஈவெண்ட்டுக்கே நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் மேம் சலாம். இப்போ ஆக்சுவலாக நானுமே ஒர்க்கிங் தான். நான் மார்னிங் ஆக்சுவலாக என்னால் அந்த டைம் வந்துட்டு இது பண்ண முடியாது. அது எப்படி பண்ணலாம்? நீங்கள் 1 month மட்டும் தானே, சம்மர் டைமில் மட்டும் தானே நீங்கள் லைவ் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் எல்லாமே ரெக்கார்ட் தானே? ரெக்கார்டிங்ஸா இருக்கும். அந்த நெக்ஸ்ட் 2 monthsல வீக்லி ஒன்ஸ் லைவ் வர்ற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா வீக்லி வந்து ஆன்லைன் வர்ற மாதிரி இருக்கும். டவுட்ஸ் நிறைய இருக்கு, சில விஷயங்கள்லாம் புரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒன்னு ஒன்னா இப்போ நீங்க ரெக்கார்டிங் செஷன் சொல்றீங்களா மேம்? அப்ப கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல நம்ம கம்ஃபர்டபிள் டைம்ல நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? ரெக்கார்டிங்ஸ் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ரெக்கார்டிங்ஸ் உங்க அட்மின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். பிகாஸ் இல்ல ஒரு மதியான டைம் அந்த மாதிரி நீங்க டைம்ஸ் இது பண்ண முடியுமா? ஸ்விட்ச் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் வந்து
டீச்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் த 1க்கு அப்புறம்னா ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாரி ஏதாவது பண்ண முடியுமா? இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேபி நெறைய பேர் அந்த டைமிங்க்கு ஓகேனா, வி கேன் திங்க் அபவுட் இட். அந்த டைமிங்ல நெறைய பேர் வர்றீங்க. அந்த டைமிங் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நெறைய பேருக்கு அதாவது மோர் தென் 10 மெம்பர்ஸ் அப்படி ஒரு பேட்ச்க்கு வரீங்கன்னா, நம்ம இன்னொரு பேட்ச் கூட நம்ம பண்ணிக்கலாம். 1 பேட்ச் மார்னிங்கா இருக்கும். பிகாஸ் நெறைய விமன் வந்து கிட்ஸ் எல்லாம் சம்மர் கிளாஸ்க்கு அனுப்பிருவோம். கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம உட்காந்து ம். ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும்னா மார்னிங் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க நெறைய லேடீஸ். பிகாஸ் சம்மர் டைம்ல மட்டும் தான் இப்படி இருக்குது. ஆஃப்டர் த சம்மர் வந்து எல்லாருமே வொர்க் பேக் டு வொர்க் போயிடுவோம். ஆக்சுவலா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக தான் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சம்மர் டைம்ல ஃபுல்லா உங்களுக்கு அதாவது ஜூன் ஸ்டார்டிங்ல தானே ஸ்கூல் ஓப்பன் ஆகும். ஸோ ம். ஐ திங்க் லாஸ்ட் 2-3 கிளாஸஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் இட் நாட் பி an issue. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டெசிஷன் பார்த்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் டைமிங். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ. யூகேஎஃப் ஜஹ்ரா. யூகேஎஃப் ஜஹ்ரா. ஓகே அவங்க அன்மியூட் ஆகும். வலைக்கும் சலாம். வாங்க சொல்றாங்கடா. ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சாட் பாக்ஸ்ல கேட்குறவங்க சாட் பாக்ஸ் நான் பேச விரும்பல பட் டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது சாட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். இப்போ இன்னொரு டவுட் இருக்கு மேம். இப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் ஷீட்ன்னு ஒண்ணு குடுத்தீங்கல்ல மேம். அதுல வந்துட்டு இப்போ நம்ம ரெக்கார்டிங் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்றோம். ஸோ அது உங்களுக்கு அதுலயுமே அட்டெண்டன்ஸ் போடணுமா? அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது அது? உங்களோட ஓன் யூஸ்க்கா வேண்டியது. அது மோஸ்ட்லி கிட்ஸ்க்கா வேண்டி தான் நான் அப்படி போட்டிருந்தேன். நீங்க நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ்ல இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ்ல இவ்வளோலாம் டவுட்ஸ் இருக்குன்னு உங்க டைரியில நீங்களே எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. பெருசா கிட்ஸுக்குன்னு தான் சொல்றேன். பிகாஸ் அவங்களும் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா வரதுக்கு ஒரு 4:30 ஆயிடும். அப்புறம் குரான் கிளாஸ் போணும். அப்படி இப்படியே ஸோ கிளாஸஸ் நம்ம அவங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆனையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பேட்ச் நம்ம இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தெரியாது நம்மளுக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு. கண்டிப்பா. இப்போ 2 பேர் ரெஜிஸ்டர் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. 2 கிட்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. மத்தவங்க எல்லாம் லேடிஸ் தான் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களோட குரூப் அட்மின் சொல்லுவாங்க. ஓகே. மேம் அப்புறம் எங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து நான் வந்து அடல்ட் கிளாஸும் அட்டென்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் கிளாஸும் அட்டென்ட் பண்ணலாமா? சம்மர் கிளாஸ் திருப்பி சொல்லுங்க. உங்க இது கிளியரா இல்ல, எனக்கு புரியல. நான் வந்து மே மந்த் வந்து எனக்கு ஃபுல்லா லீவு தான். மே மந்த் உள்ள கிளாஸஸ்ல வந்து நான் மார்னிங் கிளாஸும் அட்டென்ட் பண்ணி ஈவினிங் கிளாஸும் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். நீங்க கிட்டா நீங்க அடல்ட்டா? எனக்கு வந்து 13 இயர்ஸ் தான் ஆகுது. கிட்ஸ் தான். கிட்ஸ் தான். அப்ப கிட்ஸ் வந்து ஈவினிங் பேட்ச் தான். எதுக்கு மார்னிங் வரீங்க? மார்னிங் கிடையாது கிட்ஸுக்கு. அப்படியா? லோடு இல்லையோ? இல்ல, நாட் அலவுட். அலவுட் இல்லைன்னு சரி. சொல்றதை விட பட் அது வந்து அடல்ட்ஸ்க்கு ஃபுல்லா வந்து பிசினஸ் பண்ணலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம், அவங்க பிசினஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கும். ஸோ அதை நான் கிட்ஸுக்கு இந்த டைம்ல நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ கிட்ஸ் படிப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட். மேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் ஜாயின் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு நம்ம அதை டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? என் மதருமே வந்து நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். கன்ஃபார்மா இன்னும் சொல்லல. அவங்க ஜாயின் பண்ணா மதர் அண்ட் நானும் கிட் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கவா? பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். மதர் வந்து மார்னிங் பேட்ச், கிட் வந்து ஈவினிங் பேட்ச் அப்படின்னா உங்க அட்மின் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். ஓகே. ஓகே. ஸோ மேம் ஐ எம் 18 years old. ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் தாராளமாக அடல்ட் இதுக்கு வந்துடலாம். பிகாஸ் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஆமினா தென் டுடே வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் வருமா? எஸ் ஷார்லி அட்மின் கொடுப்பாங்க. ப்ளீஸ் சேஞ்ச் த டைமிங் ஆஃப்டர் 1 PM. அது பார்க்கலாம். ஓகே. இப்போ அந்த இன்னொரு பேட்ச் 1 PMக்கு மேலே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அது ஒரு தனி பேட்சாக போட்டுக்கலாம். 3 பேட்சஸாக கொண்டு போயிடலாம். ஓகே. இஸ் திஸ் 1 month கோர்ஸ்? யாஸ்மின் ஃபர்ஹானா. இப்போ கிளியரா சொன்னேன். 1 month லைவ் கிளாஸஸா இருக்கும். மிச்சம் இருக்கிற 2 months வந்து ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவேன்.
ஓகே, வாட் இஃப் த பர்சன் காண்ட் அஃபோர்ட் தட் மச் மணி? ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். 3 மாசத்துக்கு இந்த ரேட்ல உங்களுக்கு வெளியில எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. வித் கேன்வா ப்ரோ ஃப்ரீயா. மேபி கொடுத்தாலும் இந்த அளவுக்கு டெப்தா இருக்காது. ஐ கேன் கேரண்டி யூ தட். ஓகே, நான் கொடுக்குற அளவுக்கு டெப்த் கொடுக்க முடியாது. மேம் வாண்ட்ஸ் டு டாக் வித் யூ. சாம்சங் SM A1. தயவு செய்து பேர் வைங்க, அதுக்கு தான் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்டே கொடுத்தோம். எஸ் UKF ஜஹரா. மேம் பேசிட்டேன். ஓகே ஃபைன் மேம் உங்ககிட்ட பேசிட்டேன். அந்த கிளாஸ்க்காக தான், அந்த மார்னிங் கிளாஸ்க்காக தான். ஓகே, லோவர் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா லோவர் ஹேண்ட். ரசீனா சொல்லுங்க. வலைக்கும் சலாம். ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? அட்மின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபீஸ் டீடைல்ஸ் அட்மின் என்ன சொல்லுவாங்க. மாதிரி கிளாஸ்லாம் நீங்க இது மேம் பண்ணுவீங்க? ஒன் பர்சன் அட் அ டைம். ரசீனா என்னன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி கிளாஸ்லாம் நீங்க இது சொல்லி தருவீங்க? என்ன மாதிரிலாம் சொல்லி தருவீங்க? நீங்க கிட்டா அடல்ட்டாமா? நான் கிட் தான். கிட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபோக்கஸ்டு, பிரசன்டேஷன்ஸ் ஃபோக்கஸ்டா இருக்கும், அசைன்மெண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும். தென் இப்ப நான் 11th போறேன். அப்ப என்ன இது கிட்டா அடல்ட்டா? கேட்டுதாம்மா. அப்ப நீங்க என்னெல்லாம் சொல்லி தருவீங்க? சிலபஸ் போட்டிருந்தேன் இல்லையா, பிரசன்டேஷன் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸ்கூல் பேஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் எப்படி நம்ம கேன்வா வச்சு பண்ணலாம், ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம கேன்வால எப்படி பண்ணலாம், AI யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட்ஸ் போகும். ஆல்மோஸ்ட் இப்ப சொல்றேன் இல்லையா, கிட்ஸுக்கும் வீடியோ இருக்கும், வீடியோ எடிட்டிங் இருக்கும், அடல்ட்ஸ்க்கும் வீடியோ எடிட்டிங் இருக்கும். பட் கிட்ஸுக்கு எப்படி நம்ம அசைன்மெண்ட்டோ சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, இப்போ கிட்ஸ்க்குனா அனிமேஷன் வீடியோல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடல்ட்ஸ்க்குனா பிசினஸ்க்கு ஒரு வீடியோ எப்படி பண்ணலாம், எப்படி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்லைட் வேரியேஷன், கான்செப்ட் சேமா இருக்கும். பட் அது நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வேற வேறையா இருக்கும். DIY மாதிரி ஏதாவது சொல்லி தருவீங்களா? எதுமா? DIY மாதிரி. DIY கேன்வால டூ இட் யுவர் செல்ஃப், எல்லாமே கேன்வால டூ இட் யுவர் செல்ஃப் தான். ஓகே, எல்லாமே ஓகே. டவுட்ஸ் முடிஞ்சுச்சுன்னா ஒரு லோவர் பேட்ச்க்கு எத்தனை பேர் எல்டர்ஸ்க்கு? அது வந்து நம்ம 30 பேர் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஓகே, பிசினஸ் ரிலேட்டடா உள்ள கோர்ஸ் என்னென்ன இருக்குதுமா? பிசினஸ் ஓரியன்டா கோர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட கேன்வால ஒரு கிளாஸ் ஃபுல்லா எப்படி கேன்வா வச்சு பிசினஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்விடேஷன் கார்ட்ஸ் பண்ணுவேன். பட் அது வீடியோஸா நிறைய பண்றதை விட எனக்கு வந்து போஸ்டரா அனிமேட்டடா பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு போஸ்டர் பண்ண பிடிக்காது, எனக்கு பிரசன்டேஷன் வீடியோ பண்ண பிடிக்கும், இல்ல மெனு கார்டு மட்டும் தான் டிசைன் பண்ண பிடிக்கும், இல்ல இன்விடேஷன் கார்டு மட்டும் தான் டிசைன் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சில பேர் கேட்டகரியா இருப்பீங்க. இல்ல ஸ்கூலுக்கு லேபிள், ஸ்கூலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அசைன்மெண்ட் கவர் அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து பிடிக்கும் அப்படின்னு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். ரெஸ்யூம் பண்றது, இப்ப நான்லாம் அதிகமா ரெஸ்யூம் பண்ணி ஒரு ரெஸ்யூம்க்கு என்னோட இப்போ கரண்ட் சார்ஜஸ், இப்ப நான் வந்து எனக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் ஒரு ரெஸ்யூம்க்கு 1500 rupees நான் சார்ஜ் பண்ணுவேன். சரிங்களா, ஃப்ரெஷரா இருந்தா 1000 rupees சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி பிடிக்கும் அப்படிங்கறது நீங்க கிளாஸ் உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் தெரியும். ஸ்டார்டிங்ல சொல்லுவீங்க ஓகே எனக்கு இன்விடேஷன் கார்டுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. பட் அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு வந்து வீடியோஸ் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அப்ப நீங்க பேசிக்காவே சொல்லி தந்துடுவீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே? A to Z பேசிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபீஸ் எவ்வளவு வருது? உங்க அட்மின் சொல்லுவாங்க. சரிங்களா, அட்மின் கேட்டுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னு விஷ் சிஸ்டர். உங்களுக்கு நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எங்க செல் பண்ணலாம், எந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சுமையா ஃபாத்திமா சிஸ்டருக்கு இப்போ நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நாலேஜ் அதிகமா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ என்னோட சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் நோட்ஸ் பண்ணுவேன். நோட்ஸ் பண்ணி அதுவே நான் டிஜிட்டல் ப்ராடக்டை நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா இருக்கும். அதுவே இப்போ நான் ஒரு புக்கு வந்து 100 rupees செல் பண்ணேன்னா அது வந்து 10 பேர் வாங்கினாங்கன்னா அது 1000. ஸோ அந்த டிஜிட்டல் ப்ராடக்டை திருப்பி டவுன்லோட் பண்ணி மற்றவங்க அதை ரீசெல் பண்ணாம இருக்குன்னா என்ன எப்படி அப்படிங்கறது நம்ம கிளாஸ்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் பயோடெக் படிக்கிறேன். ஸோ வில் கம் டு த கிளாஸ். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பிஸ்னஸ் பத்தி, அது ஒரு தனி செஷன், உங்களுக்கு 2 hours பிஸ்னஸ் பத்தியே நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஸ்ரீலங்கா OL வரைக்கும் படிச்சிருக்கேன். கேன்வா என்ன என்று எனக்கு தெரியாது. ஸோ கேன்வா உங்களுக்கு டிசைனிங் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு டிசைனிங் டூல். UKF ஜஹரா இது வந்து ஒரு டிசைனிங் டூல். நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், ஒரு போஸ்டரோ இல்ல
என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்ல பிரிண்டிங்லாம் வருதுல்ல, டிஷர்ட்ல பிரிண்டிங் வருது, பேக்ல பிரிண்டிங் வருது, அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்க பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அதுக்குமே எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம சொல்லி கொடுப்போம். In case if time change for the class, please let me know. Yes, நீங்க Xiaomi 23027 பேர் வைங்க ப்ளீஸ். ஸோ உங்க அட்மின்ட்ட கேளுங்க, அவங்க நெக்ஸ்ட் பேட்ச் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ஓகே, அனிமேட்டட் ரைம்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா? இபுக்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ண முடியும், பட் உடனே பண்ணணும் உடனே முடியும் அப்படிங்கிற நான் ஃபேக் ப்ராமிஸ் தர மாட்டேன். இட் வில் டேக் டைம். ப்ளீஸ் மியூட்ல இருங்க. ஸோ இட் வில் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க யூடியூப்ல அனிமேட்டட் வீடியோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறீங்க கேன்வா கத்துக்கிட்டு அப்படின்னா உடனே உங்களால ஏர்ன் பண்ண முடியாது. அந்த ப்ராமிஸ் நான் கொடுக்க மாட்டேன், அந்த பொய்யும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, கத்துக்கிட்ட உடனே இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம், அது முடியாத காரியம். இட் வில் டேக் டைம். இப்ப நீங்க யூடியூப் பண்ண போறீங்க அப்படின்னா யூடியூப் கத்துக்கணும், யூடியூப் மார்க்கெட்டிங் எப்படின்னு கத்துக்கணும், அல்காரிதம் எப்படின்னு கத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களால யூடியூப்ல வைரல் ஆகி கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அனிமேட்டட் ரைம்ஸ் பண்றீங்களோ அதுவும். ஸோ இபுக் சேல்ஸ் வந்து அதோட ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் கேடிபின்னு சொல்லுவோம், அதுல சேல்ஸ் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த பிசினஸ் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே மேம், இதுல வந்து கேலிகிராஃபி கிளாஸ் இன்க்ளூட் பண்ணுவீங்களா? கேலிகிராஃபிக்கும் கேன்வாக்கும் சம்பந்தம் இல்லம்மா. அது வந்து இட்ஸ் சம்திங் யூ ஆர் டூயிங் வித் ஹேண்ட் இல்லையா? இது வந்து சிஸ்டம், லேப்டாப், ஃபோன் அந்த மாதிரி. கேலிகிராஃபிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அட்மின் டீடைல்ஸ் பிரைவேட் சாட்ல சென்ட் பண்ணுவாங்க, இல்ல குரூப்ல. கேலிகிராஃபி கத்துக்க முடியுமா? கேன்வா இது வந்து ஸோ கேன்வா மூலியமா கேலிகிராஃபி சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? அது டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பென் பேப்பர், அதுக்குள்ள அதுக்கும் கேன்வாக்கும் சம்பந்தம் கிடையாதுமா. சரியா? இது வந்து டிசைனிங் சாஃப்ட்வேர், சிஸ்டம், லேப்டாப், போன்ல டிசைன் பண்றது. ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஷாக்கிரா ஹுலின். இப்போ நானும் என் சன்னும் வந்து ஜாயின் பண்ணோன்னா 2 பேர்த்துக்குமே வந்து கேன்வா ப்ரோ கொடுத்துருவீங்களா, ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஒரே அக்கௌண்ட் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாமே, தாராளமா 2 பேரும் ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, ஸோ உங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து உங்க அட்மின் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்க்கு கேன்வா ஆப் மட்டும் இருந்தா போதுமா? எஸ், இந்த கோர்ஸ்க்கு கேன்வா ஆப் மட்டும் இருந்தா போதும். நம்மளோட கோர்ஸ் ஹைலைட் என்னன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஷார்ட், சாட் ஜிபிடி இந்த மாதிரி, பட் ஃபோன் இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதுதான் அதுதான் சொல்லிட்டு இல்லை, கேன்வா ஆப்பும் ஃபோனும் இருந்தா போதும். லேப்டாப் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபோனை விட கம்பேர் பண்ணும்போது. பட் மோஸ்ட்லி ஃபோனே போதுமான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் லீவ் ஆகாம கிளாஸ் முடிஞ்சா லீவ் ஆகலாமா? எஸ், நீங்க உங்க டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா லீவ் ஆகலாம் தாராளமா. நீங்க ஃப்ரீ கிளாஸ்லாம் என்னெல்லாம் சொல்லு, ஸ்டார்விங் சிஸ், அதுல பிசினஸ் பண்ண முடியுமா? நீங்க ரிஸ்வானா ஷெரீஃப், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க, எனக்கு புரியல நீங்க என்ன கேக்குறீங்க. ரிஸ்வானா ஷெரீஃப் சிஸ்டர், நீங்க என்ன சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க எனக்கு புரியல. மேம் நீங்க மார்னிங் வந்து எனக்கு சிஸ்டர், நீங்க வந்து சொல்லித்தர ஆப் கேன்வாலே நாங்க பிசினஸ் பண்ண முடியுமா ஃப்ரீ ஆப்ல? கேன்வா ஃப்ரீ இல்லையா? கேன்வா ப்ரோ ஆமா. நம்ம பண்ணலாம், தாராளமா பிசினஸ் பண்ணலாம். இப்ப நான்லாம் கேன்வா ஃப்ரீல தான் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. பட் கேன்வா ப்ரோ இருக்கும்போது உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும், புரியுதா? நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க தனி தர இதோடய நாங்க தனியா கத்துக்கணுமா அது, இல்ல உங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல கத்துக்கணுமா? புரியல, திருப்பி சொல்லுங்க. இப்ப கேன்வா ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸ் இல்ல, கத்துக்கணுமா, இல்ல கேன்வா இதோட? கோர்ஸுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டாலே உங்களுக்கு கேன்வா ப்ரோ ஆக்சஸ் உடனே கொடுத்துருவோம். அதுல நான் சொல்லி கொடுக்க சைட்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எவ்வளவு வரும் சிஸ்டர்? உங்களோட குரூப் அட்மின் கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஃபீஸ் டீடைல்ஸ் குரூப் அட்மின் சொல்லுவாங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ட்ரெயினரா இருக்கேன். நீங்க இப்ப எந்தெந்த குரூப்ல இருக்கீங்களோ அவங்க வந்து என்ன கூப்பிட்டு ட்ரெயினரா வச்சிருக்காங்க. ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் அவங்களோட கையில தான் இருக்கு, என்கிட்ட கிடையாது. ஓகே, சரி ஸோ மாஸ்டர்.
சரி, டவுட்ஸ் முடிஞ்சுன்னா லோவர் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அண்ட் விவோ V2055. மேம் அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம். மேம் இப்போ நான் காலையில வந்து ஆலிமா கோர்ஸ் போறேன். அப்போ நான் வந்து அடல்ட்டு இப்போ எப்படி நான் கிளாஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும்? மேபி இப்ப நீங்க முடிச்ச டைமிங்ல எப்போ உங்களுக்கு ஆலிமா கோர்ஸ் முடியுது டைமிங்? 1:30க்கு முடியும் மேம். ஓகே, ஸோ ஆஃப்டர்நூன்ல வந்து ஒரு பேட்ச் எடுக்கலாம். உங்க குரூப் அட்மின் வந்து அந்த டைமிங்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு பேட்ச் அந்த டைம் பார்க்கலாம். மேம் குரூப் அட்மினே நீங்க தான் வருது. என்னோட நம்பர் வருதா? அப்ப நான் உங்களுக்கு நீங்க எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 240 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க மேம். ஸோ நம்ம குரூப்ல சாட் பண்ணிப்போம். ஓகே, ஆஃப்டர் த லைவ் செஷன். ஓகே, எனி அதர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க தாராளமா. மேம் மார்னிங் எனக்கு காலேஜ் இருக்கும், கிளாஸ் ஜாயின் ஆக முடியாதே. 9 o'clock to 4 o'clock. இஃப் இன்ட்ரெஸ்டட் கிட்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் பேட்சஸ் அடுத்தடுத்த பேட்சஸ் நம்ம போடுவோம், அப்பவும் நீங்க உங்க குரூப் அட்மின்ஸ்ட்டு கேட்கலாம். லைவ் கிளாஸ் டியூரேஷன் 12 கிளாஸஸ் லைவா இருக்கும். ஓகே, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் குரூப் அட்மின்ஸ் போட்டுருவாங்க. மேம் ஆக்சுவலா 2 குரூப்ஸ் இருக்கு மேம். அதுல வந்து மெயின் குரூப் அண்ட் கேன்வா ஒர்க் ஷாப் இருக்கு. அதுல எந்த குரூப்ல மேம் அவங்க எந்த அட்மினை குரூப் கண்டுபிடிக்கும்? அட்மின் போட்டிருப்பாங்களா வாட்ஸ்அப்ல? எந்த குரூப்ல எந்த இருக்கீங்களோ அந்த குரூப்லயுமே ஒரே அட்மின் தான் சிஸ்டர் இருப்போம். ஆமா நீங்க மேம். அட்மின் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு 2 அட்மின் நம்பர், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, எப்படி என்னோட பர்சனல் நம்பரை சில பேர்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ நம்ம இன்னொரு அட்மின் பேர் வஜிஹா, அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஓகே, ஸோ ஐ கெஸ் இது வரைக்கும் உள்ள மேம் ஏர்ன் பண்ண கேன்வா யூஸ்ஃபுல்லா இருக்கும்மா. நான் ஹோம் மேக்கர், ஸ்கூல் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். கண்டிப்பா இருக்கும். இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இன்விடேஷன் கார்டு பண்ணலாம், ஒரு ஸ்கூல் லேபிள் பண்ணலாம், பிரிண்டிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தனி கிளாஸே 2 ஹவர்ஸ்க்கு நான் அதுக்கு பிஸ்னஸ்க்குன்னே தனி கிளாஸ். அதாவது சும்மா பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். நான் பர்சனலா என்னென்ன பிஸ்னஸ் பண்றேனோ கேன்வா வச்சு அதை தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். பிகாஸ் அதுல தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். 1 hour கிளாஸ் கிடையாது, 1.5 hours கிளாஸ். ஓகே, 1 hourலாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு மற்றவங்க எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு டுட்டோரியலுக்கே அவ்வளோ டைம் ஆகும். பிகாஸ் நீங்களும் சேர்ந்து என் கூட பண்ண போறீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும். ஓகே, ஸோ ஓகே, கண்டிப்பா இப்போ நம்ம ஃபீட்பேக்ஸ் ஃபார்ம் போடுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் ஃபில் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ எப்படி டெக்ஸ்டா கொடுக்கணும்னா நீங்க உங்க குரூப் அட்மின்ஸ்க்கு ஃபீட்பேக் போடுங்க. மேம் ARCHனா ஆர்கிடெக்சர் படிக்கிறேன், ஐ கெஸ் நான் நினைக்கிறேன். படிக்கிறேன், என்னோட டிசைனிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆர்கிடெக்சருக்கு பெருசா கேன்வா ஓகே ஓகே. அது நீங்க எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க அதை பொறுத்து இருக்கு. ஓகே, நீங்க இன்டீரியர் பண்றீங்கன்னா கேன்வா வச்சு இன்டீரியர்லாம் பெருசா பண்ண முடியாது. ஓகே, ஸோ பொய் சொல்ல விரும்பல. ஸோ இட் வில் பி லைக் நீங்க யூஸ் பண்ற பர்பஸ் பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கிளாஸ் முடிஞ்சு 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. ரில்வானா சிஸ்டர், அப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? யாரோ பேசுறீங்க மேம் மேம்னு. ஓகே, ஸோ ஐ கெஸ் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க அட்மின்ஸ்க்கு கேளுங்க. உங்க அட்மின்ஸ் அவங்களோட டவுட்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ. ஸோ ரெக்கார்டிங்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கட்டும்.